பேசலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுதார். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பக்கத்தில் கையை கொடுத்து வாழ்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா இருங்க, தூங்கிடாதீங்க. தூங்குனா கிள்ளிடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரே ஒரு பிரசங்கம் இல்லை, ஒரு வசனத்தை வாசித்துட்டு பிரசங்கத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11-12 படிங்க பார்க்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். அதற்கு கர்த்தர், உன்னோடு இருப்பேன். எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அல்லேலூயா. எப்படி தலையை நிமிர்ந்து பாருங்க. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து ரட்சித்து விடுவித்து மீட்டு கொண்டு வர கர்த்தர் மோசேயை அனுப்பினதற்கு ஒரே ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இப்போதானே படிச்சிங்க. இந்த மலையில் ஆராதனை செய்வீர்கள். அப்படின்னா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கு அடையாளம் ஆராதனை. நம்ம பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, தீமையிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு ஒன்றே ஒன்று தான் அடையாளம். எதுன்னா எது? ஆராதனை. எந்த மலையில்? அங்கே எந்த மலைன்னு போட்டிருக்கு? இந்த மலைன்னு போட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு எந்த மலை அடையாளம்? இதுதான் உங்களுக்கு மலை, இதுதான் தேவ பர்வதம். இந்த மலையில் நீங்கள் வந்து ஆராதிப்பது தான் நீங்கள் விடுதலை ஆனதற்கு அடையாளம். எதுக்கு சொல்கிறேன்னு புரியுதா? நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், நாங்கள் ஏதாவது நினச்சிக்கிறோம். அல்லேலூயா. தயவு செய்து ஆராதனைக்கு வந்துடணும். பிரசங்கம் யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம். கட்சி தலைவர்கிட்ட கொடுத்து பாருங்க, பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. கிறிஸ்தவங்க இந்தியாவில் இருக்கவே கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா? சொல்கிறாங்களா இல்லை? இதெல்லாம் இப்படி ஏரில் போயிட்டுருக்கு இல்லையா? ஆனால் நம்மளை கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதை சொல்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு ஆள் பயங்கரமாக இருந்தார். ஒரு அதிகாரியாக இருந்து போலீஸ் துறையிலேருந்து பயங்கரமாக இருந்தார். அவரே டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து அந்த 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது பிசாசு சோதித்ததை பற்றி அவர் பேசின வீடியோ என்கிட்ட இருக்குது, என் செல்ஃபோனில் இருக்குது. கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இருக்குது, என்கிட்ட இருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சோதனை அப்படின்னு அந்த 3 சோதனை பற்றி அவர் பேசியிருக்கிறார். யார்? கிறிஸ்துவங்களாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு. அவர் அதிகாரத்தில் இருக்கும்போது, பதவியில் இருக்கும்போது பேசியிருக்கிறார். யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம். அதாவது கிறிஸ்தவனே ஒளியணுன்றவனும் பிரசங்கம் பண்ணலாம், பொதுவாக இருக்கிறவங்களும் பிரசங்கம் பண்ணலாம். 4 மாவட்டத்தில் யார் யாரோ வந்து பிரசங்கம் பண்ணாங்க. சினிமாவில் டான்ஸ் ஆன நடிக்க கூட வந்து பிரசங்கம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் நானும் ஃப்ளாரன்ஸ் நம்ம தானே ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு இடத்துக்கு போயிருக்கிற ஒரு டாக்டர் வீட்டுக்கு, கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், கிறிஸ்டி கணபதின்னு சொல்லி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவங்களோட உறவினர் ஒருத்தர் இதுக்கு இங்கே இருக்கிறாங்க, திருநெல்வேலியில். அங்கே போனால் அங்கே கீழே இயேசு விடுவிக்கிறாருடைய ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அப்புறம் அந்த பையன் பிரதருக்கு தெரியும், ஞாபகம் மறந்துட்டீங்க போல் இருக்கு, நாங்கள் 2 பேர் தான் போனோம்.
அங்கே நீங்களே இல்லை ஜேம்ஸ் ஆரான்னு தெரியல. அங்கே போனால் அங்கே அந்த பையன் சிடி வச்சிருக்கிறான், இயேசு விடுவிக்கிறார் கிளை அலுவலகத்தில். என்னன்னு கேட்டால் நக்மா பேசின சிடி, நக்மாவின் பிரசங்கத்தில் நடந்த அற்புதங்கள். அடப்பாவி, நம்மெல்லாம் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணால் என் வாழ்க்கையில் ரொம்ப அற்புதங்கள் நடக்கல. ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் எனக்கு இருக்குது, ஆனால் அந்த அற்புதங்கள் ரொம்ப கம்மி. என் வாழ்க்கையில் நடந்த முதல் அதாவது பெரிய அற்புதம்னா, மகாராஜா நகர் சர்ச்சில் ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்பொழுது எழுந்துகால் கூட்டத்தில் 35 வருஷமாக ஒருத்தருக்கு ஒரு கண்ணு தெரியாமல் கண்ணு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு நாய்க்கு கண்ணு தெரிஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். இந்த 35 வருஷமாக ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணு தெரியாமல் இருந்தது கூட பெருசாக பிரபலமாகலை. அங்கே வந்து மேடையில் சாட்சி சொன்னார், அது யாருமே கண்டுக்கல. நமக்கு யூடியூப் சேனலே இல்லையா, ஒருத்தர் அதை போடலை. கோயம்புத்தூரில் ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு நாய் இருந்தது. எங்கள் மனைவிக்கு நாய் கண்டாலே பயம். ஐயோயோ நாயானாங்க. இல்லைங்க, அதுக்கு கண்ணு தெரியலங்க, 2 கண்ணு தெரியல மாட்டிருக்கு பிரதர், நீங்கள் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. சரி, நானும் மனதுருகி ஜெபம் பண்ண பாருங்க. அடுத்த ஒரு மீட்டிங் போனால் அந்த அம்மா, பிரதர் வந்து ஜெபம் பண்ண, நாய்க்கு கண்ணு தெரிஞ்சது, கண்ணு தெரிஞ்சதுன்னு. மனுஷனுக்கு கண்ணு தெரிஞ்சது பிரபலமாகலை. நான் கூட நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வைக்கலாமோன்னு ஒரு யோசனை வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அம்மா நக்மா இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நார்த்துக்கு போனாங்க, எலெக்ஷனில் எம்பி கிட்ட நின்னாங்க, தோத்தாங்களே ஜெயித தெரியல. பிரைஸ் எல்லாம். அதனால் பிரசங்கம் யார் வேணாலும் பண்ணிடலாம், பாட்டு யார் வேணாலும் பாடலாம். நம்ம ஆளுங்க பாடுறத விட சினிமாக்காரங்க பாடுற பாட்டு நல்லா ஓடுது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஆளுங்களை சினிமாக்காரங்க மாதிரியே பாடுறாங்கன்னு வச்சுங்க. பிரைஸ் எல்லாம். ஆனால் இந்த ஆராதனை இருக்கு பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளால் மட்டும்தான் செய்ய முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அதை ஒருத்தரால் உணர்ந்து பாட முடியாது. அல்லேலூயா. ஒருத்தரால் உணர்ந்து பண்ணவே முடியாது. ஆராதனை மட்டும் அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிற துதினால வரக்கூடியதான் அந்த ஆராதனை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கொஞ்சம் முன்னப்பின லேட் ஆகும், வருவதற்கு கொஞ்சம் அவுட்டரில் இருக்க லேட் ஆகும். ஆனால் அந்த ஆராதனை நேரத்தில் வந்துட்டீங்கன்னா ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். அல்லேலூயா. இது கர்த்தர் மோசேக்கு சொல்றார், நீங்கள் விடுதலை ஆகி இங்கே வந்து எனக்கு ஆராதனை செய்வீங்க, அதுதான் நான் உன்னை அனுப்பினதற்கே அடையாளம் என்று சொல்லுகிறார். ஆமேன். அப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் என்ன? ஆராதிக்கணும். அந்த ஆராதனை தான் நீங்கள் விடுவிக்கப்பட்டீங்கன்றதுக்கு அடையாளம். அல்லேலூயா. நிறைய பேர் ஆராதனையை அவாய்ட் பண்ணுறதுக்குன்னே லேட்டாக எழுந்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். எங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரரு, எங்கள் 2 பேரை விட 10 மடங்கு வல்லமையானவர், பயங்கர வல்லமையானவர், திசைன் விலையில் இருந்தார். எனக்கு மீட்டிங் அங்கே இருக்கும் அந்த திசைநெல்லி பகுதிகளில். அவர் மூலமாக தான் எனக்கு மீட்டிங் ஏற்பாடு நிறைய ஆனது. அங்கே போவேன், அங்கே தங்கியிருப்பேன். 6:30 மணிக்கு மீட்டிங்கன்னா ஒரு 7க்காவது நாங்கள் போயிடணும். கொஞ்சம் எப்படி 7 மணி தான் தொடங்க. நம்ம இந்தியன் பங்க்சுவாலிட்டி எப்பயுமே 6:30ன்னா 7:30 தான். ஆனால் நம்ம ஒரு 7க்காவது போயிடணும். நான் ரெடி ஆகிட்டு வந்திருப்பேன், இவர் ரெடியாகவே மாட்டார். குளிக்க போனோம், குளிங்க பிரதர். அண்ணே இருங்க அண்ணே, நம்ம போனாதான் நாங்கள் மீட்டிங் அப்படின்னுவார். அவ்வளோ வல்லமை, எங்களை மாதிரி 10 மடங்கு வல்லமை, பயங்கர தீர்க்க தரிசன கிருபை அவருக்கு. ஆனால் ஒரு அகங்காரம் ஒன்று இருந்தது தெரியுங்களா, அற்பமாக நினைச்சார். நம்ம போனாதான் மீட்டிங். எனக்கு அப்படியே பதைக்கும். எனக்கு இல்லை பிரதர் போகலாம், பிரதர் போகலாம். அண்ணன் இருங்க அண்ணன் 30 கிலோமீட்டர் பைக்கில் போகணும் அங்கேருந்து. யோசித்து பாருங்கள் எத்தனை மணிக்கு போவோன்னு. அங்கே போயிட்டு ஸ்டேஜில் போயிட்டு மானிட்டர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவரை விட நாங்கள் 2 பேரும் வல்லமை குறைந்தவர்கள். நாங்கள் 2 பேரும் ஊழியத்தில் நிற்கிறோம். அவர் விழுந்து போனார். விழுந்து போயிட்டு கோயம்புத்தூரில் எங்கள் மண்ணூலி பாம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு மண்டை 2 பக்கம் மண்டை இருக்குன்னுவாங்க. அந்த வியாபாரத்தெல்லாம் அது வந்து இல்லீகலான ஒரு பிஸ்னஸ், அதெல்லாம் பண்ணி கோயம்புத்தூரில் தான் இருக்கிறார். நான் இதுக்கப்புறம் அவரை பார்த்ததும் கிடையாது. எனக்கு அவர்கிட்ட பேசவும் பிடிக்கல. ஏன்னா அவர் விழுந்து போயிட்டார் சில தவறுகள் செய்து. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆராதனையை அற்பமாக எண்ணினார். எவ்வளவு கிருபை, எவ்வளவு வரங்கள், எவ்வளவு தாளந்துகள், எவ்வளவு திறமை இருக்கலாம்.
ஆனால் கர்த்தருடைய ஆராதனைக்கு முன்பாக நம்மை தாழ்த்தினால் கர்த்தர் எல்லா தலைகளுக்கு மேலாக நம்ம உயர்த்துவார். கரங்களை தட்டி உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே ஆராதிப்பேன், உள்ளத்தின் ஆழத்திலே உம்மையே ஆராதிப்பேன். சென்று உள்ள நாளெல்லாம் உம்மையே ஆராதிப்பேன், உள்ளத்தின் ஆழத்திலே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன். காலங்கள் மாறினாலும் கவலைகள் சூழ்ந்தாலும் கஷ்டங்கள் நேரிட்டாலும் உம்மையே ஆராதிப்பேன். காலங்கள் மாறினாலும் கவலைகள் சூழ்ந்தாலும் கஷ்டங்கள் நேரிட்டாலும் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். நல்லா இருந்துச்சா? நான் எழுதின பாட்டு, அதனால் அதில் தேடினா இருக்காது. அல்லேலூயா. நான் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நிறைய பாட்டு கொடுத்தா நான் பெரும்பாலும் எங்கேயும் பாடுறதில்லை, பாட விரும்புறது கிடையாது. ஏன்னா அது எனக்கு கர்த்தர் கொடுத்தது. நீங்கள் இந்த ஆராதனை மிஸ் பண்ணுற காரணத்துக்காக இந்த பாட்டை நான் பாடினேன். பாரு, நான் பாடகன் கிடையாது, நான் பிரசங்கியார், நான் சுத்த பிரசங்கியார். ஆனால் இந்த ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் பாட்டு கொடுக்குறார். அல்லேலூயா. சம்டைம்ஸ் கழுத கூட பேசுது, பார்த்தீங்களா? பேசிச்சா இல்லையா? அந்த மாதிரி ஆராதிச்சா யாருக்கு வேணாலும் கர்த்தர் பாடல்களை தருவார். ஆமாம். நானும் ஒரு 23-25 பாட்டு வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பாட்டு மட்டும் என் பொண்ணு யூடியூப்பில் பாடி இருக்குது. மற்றபடி பெருசாக நான் எதுவுமே பாடுறதில்லை. ஏன்னு கேட்டால் அது எனக்கும் என் ஆண்டவருக்கும் உள்ளதான ஒரு தொடர்புக்காக அதை நான் பாடிக்கொண்டிருக்கேன். பிரைஸ் எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆராதனை என்ன பண்ணக்கூடாது? கண்டிப்பாக ஆராதனை 8:30 மணினா 9 மணிக்காவது வந்துருங்க. அந்த உள்ளம் திறக்கப்படட்டும், கர்த்தர் ஆஸ்வதிப்பார். பிரைஸ் எல்லாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லையா? பரவாயில்ல, இருங்க. ஆமென். ஆமாம், நான் ரொம்ப அதிகமாக உங்கள் சபைக்கு வர்றதில்ல. ஒரு 2 முறை என்னமோ வந்திருக்கேன். பிரைஸ் எல்லாம். ஆனால் நான் வரலைன்னா கூட நானும் ஃப்ளாரன்ஸ் பிரதரும் ஒன்று தான். லேலோயா. நாங்கள் ஏன்னா எங்கள் கேம்புக்கு வந்தவங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் கேம்புக்கு வந்தவங்க இருக்கீங்க? இவ்வளோ பேர் இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும், நானும் அவரும் ஒன்று. அவரை பார்த்தா என்னை பார்த்த மாதிரி, என்னை பார்த்தா, அதனால் நான் வரலைன்னா கூட அவருக்குள்ளே நான் இருப்பேன். ஏன்னா எங்களுடைய ஊழியம், எங்களுக்குள்ள அபிஷேகம், எங்களுக்குள்ள அழைப்பு அதுதான். பிரைஸெல்லாம். என்ன தான் நான் சுவிசேஷ ஊழியம் செய்தாலும், அவர் என்ன தான் இங்கே ஒரு மேசியா ஜெப ஆலயத்தினுடைய பாஸ்டராக இருந்தாலும், எங்கள் 2 பேருடைய தாகம், வாஞ்சை, ஜீவன், வல்லமை முகாம்தான். அல்லேலூயா. அதுதான் எங்களுடையதான பிரதான ஊழியம். அது பிரைஸலாட், பிரைஸலாட், பிரைஸலாட். அதனால் அதில் நாங்கள் எப்பவுமே 2 பேரும் இணைஞ்சு தான் இருப்போம். அவர் இல்லாமல் நான் நடத்த மாட்டேன், நான் இல்லாமல் அவரை நடத்த மாட்டார். பிரைஸலாட்.
எங்கேயாவது போனால் கூட எனக்கு அந்த தகவல் வரும், இந்த மாதிரி இருக்குன்னு, நீங்கள் போங்க நடத்துங்கன்னு சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால் உங்களை அடுத்த முகாமில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த கடந்த வல்லமை முகாம்களெல்லாம் கலந்து கொண்டவர்கள் அடுத்து வரப்போகிறதான முகாம்களிலே நீங்கள் தான் போய் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற அளவிற்கு உங்களை நாங்கள் அனுப்ப போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த உள்ள கூட்டத்துக்குள்ளே நீங்கள் தான் வாலண்டியர்ஸாக இருந்து நீங்கள் தான் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாங்கள் மேலே தான் நிற்போம். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, நீங்கள் தான் செயல்படணும். நீங்கள் எழுந்து காட்ட வேண்டும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். சுருக்கமாக ஒரு பிரசங்கத்தை முடித்து போகலான்னு நினைக்கிறேன். முடிக்க முடியுமா என்னன்னு தெரியாது. எல்லா ஊழியக்காரும் அப்படி தான் சொல்லுவோம், சுருக்கமாக ஒரு பிரசங்கணும் எப்படி 1.5 மணி நேரம் இழுத்துருவோம். அல்லேலூயா. முடிக்க பிரயாசப்படுகிறேன். 10:30 எடுத்தேன், 10:45 ஆயிடுச்சு. 15 நிமிஷம் பேசிட்டேன். அது உங்கள் தப்பு. நீங்கள் ஆராதனைக்கு வராததுனால பேசுனது, அதற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இதுதான் என் சம்பந்தம். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 26 வாசிங்க பார்க்கலாம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் எப்பவுமே இந்த பரிசுத்தவான்களை பைபிளில் அவன் இவன்னு போட்டிருக்கோம். நான் அவங்கள அவருன்னு தான் படிப்பேன். ஏன்னா ஆவியானவருக்கு தான் யாக்கோப்பு அவன், தாவீது அவன், எலியா அவன். எனக்கு இல்லை. ஏன்னா யாக்கோப்பும் தாவீதும் நம்ம வீட்டில் ஆடு மேய்க்கல மாடு மேய்க்கல. அல்லேலூயா. அதனால் அது படிக்கும்பொழுது நிறைய இடங்கள் அப்படி தான் படிக்கிறாங்க அவனை. நான் அப்படி படிக்க மாட்டேன், நான் அவருன்னு தான் படிப்பேன். ஏன்னா அவர்கள் தேவ மனிதர்கள். ஆமென். முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள். படிக்கும்பொழுது என்ன பண்ணோம், அங்கே அவன் தான் இருக்கும். நம்ம எப்படி படிக்கணும், அவர் அப்படின்னு படிங்க. ஏன்னா நம்ம பரிசுத்தவான்களை நாம் கனப்படுத்த வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மளை யாராவது என்னடா எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன ஒரு திமிரு அவனுக்கு, என்னை பார்த்து நேற்று வந்தவன். அல்லேலூயா. இப்போ யாக்கோப்பு வந்தாருன்னு வைங்க, டே பசங்களா யாரை பார்த்து அவன்ற கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டான்ற தைரியத்தில் நம்ம இருக்கிறேன்னு வைங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ அவர் யாருன்னு அவர் நம்ம படிக்கும்போது நான் போகட்டும். இந்த பைபிளில் நீர் மகாதேவன் அப்படின்னு வசனம் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? நம்மால் படிப்போம், நீர் மகாதேவன், சகாதேவன், நகுலன். அது அப்படி படிக்க கூடாது. நீர் மகாதேவனும். எப்படி சொல்லுங்க? மகாதேவன். நம்ம பக்கத்து வீட்டு மகாதேவன் மாதிரி நீர் மகாதேவன், அவர் சவுந்தரராஜன். பிரைஸ் தி லார்ட். ஒரு சங்கீதத்தில் ஆஹா ஆஹான்னு ஒரு வசனம் தெரியுமா? எனக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார், ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு பாஸ்டர், ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு தேவ மனிதர். அவர் எப்படி படிப்பார்னா, அது எப்படி நீங்கள் படிப்பீங்க? அவரு ஆஹா ஆஹான்னு அவரு எப்படி படிப்பாரு? அது எங்கிருந்து பயம் ஐயா, இவர் வல்லமை முகாமுக்கு வந்தாலும் இப்படி தான் இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். எப்படி படிப்பார் அவரு? ஆஹா ஆஹா. பிரைஸ் தி லார்ட். அப்போ வசனம் உயிர் உள்ளது. அதை படிக்கும்போது எப்படி படிக்கணும்? அவர் எப்படி? அவர் நான் போகட்டும். ஆண்டவர் எப்படி பேசுவாரு? பெருவெள்ளத்து இரைச்சலை போல சத்தம் அவருக்கு. அவர் கீச்சு குரல் அவர் நான் போகட்டும், போயிட்டு வாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா, அவரை மேற்கொள்ளாததை கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடை சந்து சுளுக்கிற்று. 2 பேருக்கு சண்டை. யாருக்கு சண்டை சொல்லுங்கம்மா? யாக்கோப்புக்கும் ஆண்டவருக்கு சண்டை. ரெஸ்லிங் பார்த்துருக்கீங்களா? கீழே தள்ளிட்டு 3 தர தட்டணும். 2 முறை தட்டும்போது எந்திரிச்சிட்டான்னா மறுபடியும் சண்டை போட்டு 3 முறை அமுங்கணும். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் கீழே கிடக்கிறார், யாக்கோபு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, பார்க்கற ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே யாக்கோப்புடைய தொடச்சு அந்த என்ன பண்ண நரம்பை பிடிச்சி இழுத்துட்டார். நரம்பை இழுத்தோன்னு என்ன ஆயிடுச்சு யாக்கோப்புக்கு? சுளுக்கிட்டு. சுளுக்குனாலும் விட்டாரா? விட்டாரா? விடமாட்டிருக்கிறார். நமக்கு வீட்டிலிருந்து கிளம்பும் போதே வாசப்படியில் கால் பற்றுச்சுன்னு வைங்க, டக்குன்னு நான் சர்ச்சுக்கு வரலாமா, என்னாச்சு வாசப்ப, என்னாச்சு, என் நெயில் பாலிஷ் எல்லாம் போயிடுச்சு. இனி உக்காந்து நான் எப்போ பாலிஷை போட்டு அது எப்போ காஞ்சி மறுபடியும் செருப்பு போட்டேன்னா பாலிஷ் கோடு போட்டுரும். அல்லேலூயா. ஆண்டவர் பாப்பர், உன் மண்டையில கோடு போடுறேன். சின்ன காயம், சின்ன காயம். கொண்ட சரியா வரலன்னா வரமாட்டாங்க. இப்படி முடி இப்படி சுருட்டி விடுவாங்க பாரு, அது சரியா சுருளன்னா என் முடியே நிக்க மாட்டிருக்கு. அல்லேலூயா. இவரு தொடைய சந்த தொட்டு தொட சுளுக்கிடுச்சு, நடக்க முடியல. கர்த்தரை விட்டாரா? விட்டாரா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை எப்படி பிடிக்கணும்னா, ஆசீர்வாதம் வேணும்னா உடும்பு புடியா பிடிக்கணும். ஆண்டவரே நான் ஆசீர்வாதியும், ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஆசீர்வாதி. ஆண்டவரும் பார்ப்பார், எத்தனை காலத்துக்கு இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பேன். அல்லேலூயா. வந்த உடனே ஆண்டவரே நான் ஆசீர்வாதி. லைட்டாக ஒரு இதை பிடிப்பார். இப்படி பிடிச்ச உடனே ஐயோ ஆண்டவரே நடக்க முடியல ஆண்டவரே. அப்போ உடனே நடக்க சொல்லி தாரும். அல்லேலூயா. கொன்னுட்டாருன்னு வைங்க, கொல்ல சொல்லி தாரும். விசுவாசமே இல்லாத மக்களுக்கு தான் என்ன பேரு? நீங்களாம் யாரு? நாங்கள்லாம் அந்த சபை விசுவாசிகள். விசுவாசம் இருக்கா? ஏமி லேது. அல்லேலூயா. தெலுங்குல ஒன்று சொல்லுவாங்க, பேர் பெத்த பேரு, பேரெல்லாம் பெருசா இருக்குமா, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாதான். அல்லேலூயா. அதனால பேர்ல நமக்கள என்ன பேரு? நம்ம நீங்க எந்த, நாங்கள் எந்த விசுவாசி. எனக்கு இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் சைடு மக்கள்லாம் பாட்டு பாடுறதுக்கும், அந்த சைடு சவுத்தை தவிர மற்ற சைடு மக்களுக்கு ஒரு பாட்டு வித்தாது. இந்த ஸ்தோத்திரம் துதி பாத்திர ஒரு பாட்டு இருக்கு, தெரியுங்களா? தெரியுமா? இங்கெல்லாம் எப்படி பாடுவீங்க? தோஸ்திரம். அந்த இஸ் எங்க போயிடுது? ஸ்தோத்திரம் இல்லை, தோஸ்திரம் துதி. நானும் பல இடத்துல பார்த்துருக்குறோம். இன்னையாது இஸ்ஸு அங்கே போயிடுச்சு, தோ இங்கே வந்துருச்சு, மாறி இப்படிதான் பெருமாள் எல்லாருமே. தோஸ்திரம் துதி பாத்திரா உமை. பிரைஸ் தி லார்ட். அங்க ஆவியில வளர்ந்தவங்க பெந்தகோஸ்து மக்கள் ஸ்தோத்திரம் சொல்றது. பெந்தகோஸ்து மக்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிஎஸ்ஐ பாருங்களா, தோஸ்திரம் 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 இருப்பாங்க. அவன் இஸ்ஸ சைலண்ட் ஆகிடுவான், அங்க இஸ் மட்டும்தான் இருக்கும். என்னமோ நல்ல பாம்பு சீர்ற மாதிரி. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உணர்வு கிடையாது. உணர்வு இல்லை, உணர்வு கிடையாது. நீ யோசித்து பாருங்க, யாக்கோப்பும் அவரும் போராடுறாங்க. எதுக்கு போராடுறாரு? அப்பாவை அண்ணனை முதல்ல கூளை கொடுத்து ஏமாத்தினார். சொத்து பிரச்சனை, அன்னைக்கே சொத்து பிரச்சனை இல்லையா? அண்ணனை கூளை கொடுத்து ஏமாத்தினார். அப்பாவுக்கு கண்ணு தெரியல, அண்ணன் மாதிரியே வரான். மிமிக்ரி மட்டும் யாக்கோப்புக்கு தெரியல. என்ன தெரியல? மிமிக்ரி தெரியல. ஏன்னா அப்பா சொல்றாரு, வாசமெல்லாம் ஏசாது, குரல் மட்டும் யாருது? இப்ப இருந்திருந்தாருங்க யாக்கோப்பு, பட்டையை கலப்பியிருப்பார். இன்னும் ஏசாவை விட கரெக்டா பேசுறியா அப்படின்னு கேட்டிருப்பார். அல்லேலூயா. இத்தனை அட்டூழியம் பண்ணார். மாமா வீட்டுக்கு போனார். மாமா மாமனார் ஆயிட்டார். யாரா ஆயிட்டாரு? மாமனார் ஆயிட்டார். குச்சி சீவி சீவி சப்பையா வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சீவுறது.
கொழு கொழுன்னு வந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு மாதிரி சீவி போட்டு குட்டி போடும்போது பார்த்தோன்னா இவருக்கு ஏற்ற மாதிரி குட்டி போடுறதெல்லாம் இவருது, சப்ப எல்லாம் மாமா. அது இது எப்போ தெரியுமா சொல்றாரு? அவரு மனைவிகிட்ட சொல்றாரு, நான் ஒரு கனவு கண்டேன், அல்லேலூயா, தேவ தூதர் இப்படி பண்ண சொன்னார், அப்படி பண்ண சொன்னார். இது உண்மையா பொய்யான்னு தெரியாது நமக்கு. இது உண்மையா பொய்யான்னு, ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வார்த்தை பைபிளில் எழுதல. இவர் அதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். அப்பாவை ஏமாத்தினாரா, அண்ணனை ஏமாத்தினாரா, மாமனாரை ஏமாத்தினாரா, அண்ணன் 400 பேரோடு கூட வராருன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப கடவுள்கிட்ட போராடுறார். ஆண்டவர் என் ஆசீர்வதித்தால் ஒழிய நொன்ற நிலைமை இங்க பிடிச்சிக்கிச்சு, அல்லேலூயா. அப்படியே பண்ணிக்கிட்டு அந்த இதுல கூட ஆண்டவரை விட மாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார், அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பிடிக்கிறன்னு எப்படின்னு கேட்டா, எப்போ நமக்கு பலவீனம் அதிகம் வருகிறதோ அப்பதாங்க ஆண்டவரை உறுதியா பிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எப்போ நமக்கு பிரச்சனை அதிகமா இருக்கோ அப்பதான் ஆண்டவரை விடவே கூடாது. பிழைக்கவே முடியாதுன்னு இருக்கும் பாருங்க, விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே விட்டுட்டு நான் போகட்டும், பொழுது விடுகிறதுன்னா என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு. அப்படின்னா நம்ம பாஷைனா விட மாட்டேன். சொல்லுங்க, விட மாட்டேன். என்ன எதுக்கு விட மாட்டேன்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். என்ன ஆசீர்வாதம்? சேஷ்ட புத்திர பாகம் வந்துருச்சு. அப்பா கொடுத்த வாக்கு தத்தமான ஆசீர்வாதம் வந்துருச்சு. மாமனாருடைய செழிப்பான ஆடெல்லாம் வந்துருச்சு. மாமனாருக்கு பார்த்தா எல்லாம் சப்பை, கேரளாவுக்கு கடத்தி வெட்டுறதுக்கு தான் அந்த ஆடெல்லாம் கரெக்டாக இருக்கு. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் எதெல்லாம் சப்பையா இருக்கோ அதெல்லாம் லாரியில் பார்க்கலாம். எங்கே போங்க? அதெல்லாம் கேரள பரிபாடிகள் தான் அதெல்லாம், அல்லேலூயா. அங்கே தான் போயிட்டு வெட்டுவாங்க. அதே மாதிரி தான் யாக்கோப்பு என்ன பண்ணிட்டாரு, நல்லா இருக்கிறத, புஷ்டியா இருக்கிறதெல்லாம் தனக்கு எடுத்துக்கிட்டு எல்லாம் ஓஞ்சி நொந்து நிற்கவே இல்லாதெல்லாம் மாமனாருக்கு கொடுத்துட்டாரு. இப்போ கடைசி நேரம் வரும்போது தான் யாக்கோப்புக்கு தெரிகிறது, சேஷ்ட புத்திர பாகமும் தன்னை தப்பு விற்காது, அப்பாவுடைய ஆசீர்வாதம் தப்பு விற்காது, மாமனாருடைய சொத்துக்களும் தன்னை தப்பு விற்காது. காப்பாற்ற வேண்டிய நபர் ஒரே ஒருவர் தான், அது கர்த்தர் மட்டும் என்று யாக்கோப்பு நினைத்து கொண்டு சொல்றாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் ஆண்டவரே, உம்மை போக விட மாட்டேன், உம்மை போக விட மாட்டேன் அப்படின்னு அப்படியே கர்த்தரிடத்துல போராடுறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உன் பேர் என்னப்பான்னு கேட்குறார். பேர் என்ன? யாக்கோப்புன்னா என்ன அர்த்தம்? ஏமாத்துறது. பேர் என்னது? ஏமாத்துறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில பேர் பாருங்க, பேருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. பேருக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அன்புன்னு பேர் வச்சிருப்பான். அண்ணா என்ன அண்ணா அண்ணா கேட்கறதுல என்ன ஆயிடுது? சில சகோதரிமார்களுக்கு சமாதானம், எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரூத்துன்னு பேர் இருக்கும். ஏமாந்தா மாமியார் மண்டையில கல்லு தூக்கி போடுற அளவுக்கு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பேரெல்லாம் எப்படி தான் இருக்க? ரூத். நம்ம கிறிஸ்டியன்ஸ்ல இந்த பிரைட் செல்வின் பேர் நிறைய இருக்குன்னு தெரியுமா? கருன்னு இருப்பாங்க. பேர் என்ன? பிரைட் செல்வி. ஓ, டார்க் பிரைட் போல் இருக்கு, அது ஒரு கலர் தானே, பிரைட்டா இருக்கு, பளீர்ன்னு இருக்கும். அல்லேலூயா. பேருக்கு நமக்கு என்ன இருக்காது, ஆனா இவரு பேரு கரெக்டா இருக்கு. உன் பேர் என்ன? யாக்கோப்பு. எத்தன் ஏமாத்துற ஆளு, எல்லாரும் ஏமாத்திட்டு வருகிறார். அவருடைய பொய்யான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரக்கூடிய நேரத்தில் யாக்கோப்பு சொல்றார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அதாவது என்னதான் குறைகள் இருந்தாலும், என்னதான் நம்ம இடத்துல தவறுகள் இருந்தாலும், எத்தனை மாறுபாடான காரியங்கள் இருந்தாலும், நாம் ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் நம்மை விட்டு கடந்து போகவே மாட்டார். இதுதாங்க நம்ம ஆண்டவருடைய அன்பு. அல்லேலூயா. எத்தனையோ தப்பு செஞ்சிருப்போம், எத்தனை தப்பு. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், கொஞ்சம் இங்க பாட்டு வருது, கொஞ்சம் கொஞ்சம் அட்டூழியம், கொஞ்சம் பொய், கொஞ்சம் ஏமாத்துற வேலை, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தா ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்களாம் யாரு?
விசுவாசி ஓவர ஆட்டம் போட்டு ஓவர திமிரு பண்ணி ஊருக்கே பிரச்சனை கொடுத்தா அவங்க ரசிக்கப்பட்டா அவங்க எல்லாம் ஊழியக்காரன் ஆயிடும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஊழியக்காரனா வரணும்னா ரொம்ப ஆட்டம் போட்டிருப்பாங்க. அப்ப எங்க 2 பேரும் நீங்க பார்க்காதீங்க. இப்ப அந்த மைண்ட் வாய்ஸ் ஓடுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பாஸ்டர் என்ன பண்ணி இருப்பாரு, ஜான் பிரதர் என்ன பண்ணி இருப்பாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்களெல்லாம் ஏன் ஆண்டு ரட்சித்து ஊழியக்காரனை வச்சிருக்காரு தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். இதுக்கு மேலே விட்டா இவன் இன்னும் நிறைய பேரை கெடுத்துருவானுங்க. இவனை ரட்சித்து ஊழியக்காரனாக்கி மேலே நிற்க வச்சாதான் ஒரே வழி என்று கர்த்தர் பண்ணி விடுகிறார். அல்லேலூயா. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகுகிறது. அல்லேலூயா. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிறது. அப்ப யார் ரொம்ப கீழே இருக்கிறாங்களோ, யாரும், ஏன்னா யார் ரொம்ப ஆண்டவர் மேல அன்பு காட்டுவாங்க தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். இவள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. இவள் பாவியான ஸ்திரீன்னு சொல்லி நினைக்கிறான் பரிசேயன். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. 10 ரூபாய் கடனை மன்னிச்சு விட்டா 10 ரூபாய் கடனுக்கு ஏற்ற மாதிரி தான் அன்பு செலுத்துவான். 100 ரூபாய் கடனை மன்னிச்சா அதுக்கேற்ற மாதிரி தான் மரியாதை கொடுப்பான். ஒரு 1,00,000 ரூபாய் கடனை போன்னு விட்டுட்டேன்னு வைங்களேன், அவன் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவான். அப்ப அதிகமாக தவறு செய்தவர்கள், அதிகமாக விழுந்தவர்கள், அதிகமாக பாவத்துக்குள்ள போனவர்களை கர்த்தர் தொட்டு ரட்சித்துட்டார் வைங்களேன், அவர்கள் அத்தனை பேரும் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் மாறுவார்கள். கர்த்தர் சில நேரங்களில் அந்த இருதயத்தினுடைய அந்த வைராக்கியத்தை பார்ப்பாங்க. சில பேர் பாருங்கள், அப்படியே கோபம் வந்துச்சு, நான் செத்தா கூட மூஞ்சில முழிக்க மாட்டேன். எப்படி? செத்தா கண்ணே திறக்காது தெரியுமா? செத்தா கண்ணே திறக்க முடியாது. செத்தா கூட வீட்டு வாசலை மிதிக்கும். ஏம்மா உனக்கே 4 பேர் வேணும் தூக்குறது, நீ எங்கேருந்து வீட்டு வாசல? நம்ம முட்டாள்தனமாகவே பேசிக்கிட்டு இருப்போம், பார்த்துருக்கீங்களா? லூசு மாதிரியே பேசுவோம். பட் ஆனா பிரதர்னுவான். பட்டுன்னா என்ன, ஆனா என்ன? படிச்சவன அப்படிதான் சொல்லுவான். பட் ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுங்கன்னுவான். அப்புறம் எங்க சிஸ்டர் உங்க வீடு? சிஸ்டர் நடு சென்ட்ரல் இருக்கும் பாருங்கன்னுவான். ஹே, நடுனா தான், சென்டர்னாலும் இவங்கெல்லாம் யார்? இவங்க படிச்சவங்க தான். ரொம்ப படிச்சவங்க தான் ரொம்ப முட்டாள்தனமாகவே பேசிக்கிட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம இடத்துல நிறைய குறைகள் வர 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 நமக்கு விரோதமா பிரச்சனை எழும்போம். ஆனா யாக்கோப்பு ஒண்ணு பண்றாரு பாருங்க. இதிலிருந்து தப்புவதற்கு ஒரே ஒரு மார்க்கம் மட்டும் தான் இருக்கிறது, ஆண்டவருடைய சமூகம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து சரண்டர் ஆகிறார். அல்லேலூயா. கேட்கிறாரு, எனக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்கு, சொத்து இருக்கு, அப்பா வாக்குத்தத்தம் இருக்கு, ஒய்ஃப் எட்டி பாருங்க 4 இருக்கு. அல்லேலூயா. 1க்கு 4 இருக்கு. நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. வா, அல்லேலூயா. ஆனா இது அத்தனையும் என்னை தப்புவிக்காது, என்னை விடுவிக்காது, என்னை ஆசீர்வதிக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை போக விடனா போக விட மாட்டேன். ஆண்டு தொடைய தொடுறாரு, நரம்பு பிடிச்சி இழுக்கிறாரு, காலை பிடிச்சி இழுக்கிறாரு, நகரமாட்டு இருக்கிறாருங்க. பொழுது விடு கர்த்தர், பொழுது விடுங்க, நான் போகட்டும் போகட்டும்ன்றாரு, விடமாட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை நன்மைகள், எத்தனை காரியங்கள். அப்படி நல்ல மனைவி இருக்கலாம், அழகான பிள்ளைகள் இருக்கலாம், நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், நல்ல வீடு இருக்கலாம். இது ஆசீர்வாதம் அல்ல, இது ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. பெரிய வீடு இருந்தால் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? நிறைய பணம் இருந்தால் சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தமா? அல்லேலூயா. பெரிய வைரத்தோடு போட்டால் காதில் சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். காதை அறுத்துட்டு போயிடலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நகை அப்படியே இங்கே சாரமாக போட்டுட்டு போனால் திருடன் சொல்லுவோம், அதெல்லாம் நமதுன்னுவோம். அதெல்லாம் யாருது? என்னது? ஒருத்தன் பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டான், கையங்களமாக பிடிச்சிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்திட்டாங்க. வக்கீல் சொல், யுவர் ஆனர், இவன் திருடும் போது கையும் மெய்யமாய் பிடிபட்டான். ஜட்ஜுக்கிறாரு, நீ திருடினாயா? இல்லை ஐயா. திருடினாங்கன்னு சொல்றாங்க. ஐயா, நான் அந்த வழியாக போயிட்டு இருந்தேன்.
அங்கே பார்த்தா இந்தியன் வங்கி, அது உங்களுடைய வங்கின்னு போட்டிருந்துச்சு. இந்தியன் வங்கி யாருடைய வங்கி? இந்தியன் பேங்க், அது உங்களுடைய பேங்க்னு போட்டிருந்துச்சு. நம்ம பேங்க்னு போய் எடுத்தா ஐயா பிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நகையாக போட்டுட்டு போனவங்க திருடன் சொல்லுவான், டேய் அதெல்லாம் எனக்கு, அந்த அம்மாவது உனக்கு, இந்த அம்மாவது ஏன்டா? இல்லை, என் மனைவி கிட்ட தான் இது இல்லை, மற்றதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த ஆள் யாருத? இதை விட்டுட்டு அதை நீ அடி, இதை நான் பார்த்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் சந்தோஷத்தை கொடுக்குதா? பணத்துக்கு பின்னாடி ஓடின சந்தோஷத்தை கொடுக்குதா? நிறைய பிள்ளைங்களை பையன் ஆம்பளை சிங்கம். யாரை பெற்றுட்ட? ஆம்பளை சிங்கம். 20 வருஷம் வெயிட் பண்ணு பிரதர், சிங்கம் எப்படி பாயுதுன்னு மட்டும் பாரு. ஆமென், அல்லேலூயா. வளர்த்த கடா வசனம் தெரியுமா? இதெல்லாம் கரெக்டாக வருது. அல்லேலூயா. யாக்கோபு சொல்ற, என் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை. அப்போ நமக்கு இருக்கிற ஒரு வைராக்கியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டா உலக ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க, உலக நன்மையை கேட்காதீங்க. எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும், எனக்கு இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் எனக்கு உண்டு. என்னால் ரொம்ப இப்படி திரும்பியெல்லாம் பார்க்க முடியாது. 2 வீலர் ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டக்கூடாது. டாக்டர் 2 வீலரே ஓட்டக்கூடாது. நான் 2 வீலரே ஓட்டுறதில்லை. சைக்கிள் பெரிய வீல், அது வேணா ஓட்டிக்கோ, 2 வீலர் ஓட்டக்கூடாது. 2 வீலரே ஓட்டாம டைரக்டாக காருக்கு வந்தேன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன். அற்புதமான வண்டிங்க. எங்கே நிற்கக்கூடாது அங்கே நிற்கும். சோதனைக்குன்னு எங்கே நிற்கக்கூடாதோ ஒரு இடத்துல கூடிய ஒரு 6 வீடு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கரெக்டாக வந்து இப்படி திரும்பி, ஏன்னா 3 கேட்டு அல்ல, ஒரு கேட்டு கார் நிறுத்துறதுக்கு எங்கள் அந்த காம்பவுண்டே கேட்டு தான். கரெக்டாக வந்து இப்படி திரும்ப நின்றுச்சு. கிருந்து நகர மாட்டிருக்கு. என் மனைவி எங்கேருந்து தள்ளுறது? என் மனைவி கிட்ட ஸ்டேரிங் விட்டு அது எங்கே டிச்சுக்குள்ளே தான் போகும். ஒரு பிரதருக்கு ஃபோன் பண்ணி அவரு வந்து அவரை வச்சு தள்ள வச்சு கொண்டு போய் நிறுத்தினேன். அல்லேலூயா. தொலைட்டோன்னு சொல்லி விற்று தள்ளிட்டாத கொடுத்துட்டு போட்டு 6 மாதம் வண்டியே இல்லைங்க. சைக்கிளும் கொடுத்துட்டு நான் 2 வீலரும் கிடையாது, காரும் போச்சு. ஒரு நாள் கூட எனக்கு கார் வேணும் நான் ஜெபம் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் கூட பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம், எனக்கு இது வேணும்னு நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு வேணும்னு உமக்கு தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? எனக்கு வேணும்னு தெரியல, கொடுத்தா கொடுங்க, கொடுக்கா கட்டி போங்கன்றேன் நான். அவ்வளோ, நான் அப்படி தான். நான் பெரிய விசுவாசியாலும் சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப சிம்பிள், கொடுத்தா வாங்கிக்கிறேன், கொடுக்கலன்னா அவனுக்கு சைக்கிளே இல்லாமல் இருக்கான். ஆண்டவரை காரை தாரும், காரை தாரும், காரை தாரும்னா எங்கேயாவது காரையாக கொண்டு வந்து கொடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட். சென்னையிலேருந்து ஒரு அம்மா ஒரு செக் அனுப்புனாங்க. பிரைஸ் தி லார்ட். நேராக போனேன். அவன் இஎம்ஐ எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒரே செக்கை கொடுத்து ஒரு கார் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு, புது கார். பிரைஸ் தி லார்ட். கடன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் 8 வருஷம் ஓட்டினேன். 3.5 லட்சத்துக்கு அது வாங்கினேன். அது ஆல்டோ 800. 8 வருஷம் ஓடி 2,60,000 ரூபாய்க்கு அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். வெறும் 90,000 தான் எனக்கு லாஸ் ஆச்சு. எத்தனை வருஷம் ஓட்டினேன்? 8 வருஷம் ஓட. அதுக்கப்புறம் வேற ஒரு கார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய கார் இருக்கிறது. இது எதற்குமே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் வேண்டும், அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். நம்ம தேவைகள்லாம் கர்த்தருக்கு தெரியுங்க. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, கையை தட்டி தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே நமக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும்.
இயேசு தருகிறார், என்று தருகிறார், இயேசு தருகிறார், என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி விட்டார், அதற்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி விட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஊரிடம் பெற வேண்டும். இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல ஃபாதர்து, அப்படியே படகு துடு போட்டிட்டு போற மாதிரி. உணர்ந்து பாடிருக்கீங்களா? அப்படியே ரெண்டு பக்கம் துடு போட்டிட்டு பாடுற மாதிரி, அப்படியே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள ரொம்ப அழகா இருக்கும். பிரைஸ் எல்லாம் நல்ல பாடல்களை ஃபாதர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய மகிமை மட்டும்தான், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். பிரைஸ் எல்லாம் இது எல்லாம் நமக்கு போயிடுங்க, பரலோகத்துக்கு போய் நிற்கணும். நம்ம ஆசைலாம் என்ன? ஆசைலாம் என்ன? எனக்கு சாராள் நவராஜாமா ரொம்ப பிடிக்கும், அதுக்கடுத்து ஃபாதர் பெர்க்மான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் எனக்கு KS வில்சன் பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அடுத்ததெல்லாம் மற்றவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம், இவங்க 3 தான். அப்புறம் எமில் ஜெபசிங் அண்ணன் இவங்க பிடிக்கும். KS வில்சன் பாட்டு பாரு, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான். சில பாட்டு வரியெல்லாம் பாடும்போது கண்ணு அப்படியே கசினும் தெரியுமா? ஏன் உங்களுக்கு ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்றேன் தெரியுமா? சில பாடல்கள் உணர்ந்து பாடும் பொழுது கண்ணு கலங்கணுங்க, கண்ணு கலங்கணும். ஷாலை எடுத்து சுத்துவது அல்ல பாட்டு, ஷாலை எடுத்து இருதயம் பிளந்து அப்படியே கண்கள் கலங்கி இருதயம் உருகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்ப யாக்கோபு சொல்றாரு, எனக்கு எல்லாம் இருக்கு, மனைவிக்கு பஞ்சம் இல்லை, 4 பேர், அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு பஞ்சம் இல்லை, அது ஏகமா இருக்கு, பிரைஸ் தி லார்ட். கோத்திரம் கோத்திரமா வச்சிருக்கிற, ஆடு மாடு பயங்கரமா இருக்கு. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை போக கூடாதுன்னு சொல்லல. அப்படின்னா என்னை மீறி ஒரு அடி எடுத்து வைக்க பார்க்கலாம். ஏய், நீ நொண்டிகாலா இருக்கிற, ஆனா கூட விட மாட்டேன், தாவி தாவி பிடிச்சி அமைக்கிடுவோம். ஆண்டவரே, இதுதாங்க ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம் மட்டும் யாருக்கு இருக்கோ அவங்க ஜெயிச்சிடலாம். இப்படி 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 சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இப்படி சொடக்கப்படும். இந்த வைராக்கியத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட நிற்கிறேன் நான், என்ன எவனாலையும் மேற்கொள்ள முடியாது, ஒருத்தனை என்னை மிஞ்சி வர முடியாது. பிரைஸ் எல்லாம். நான் ஜெயிக்க போகிறேன், நான் உயர போகிறேன், நான் கனமடைய போகிறேன், நான் ஆசீர்வாதமாய் மாற போகிறேன். பரலோகத்தில் என் பெயரை கர்த்தர் பொறித்து வைத்திருக்கிறார், உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். கர்த்தரால் நான் மறக்கப்படுவது இல்லை. கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை தாண்டி போக மாட்டாருங்க. அப்புறம் போகிறவர் போல, எப்படி அப்புறம் போகிறவர் போல, அல்லேலூயா. அந்த பாட்டு ஃபேமஸ் ஆகி ஒரு அம்மா 50 மீட்டருக்கு முந்தாணி விடுது. நமக்கு 5 புடவை வாங்கினாக்கா முக்காடு போடுறதுக்கு முந்தாணி வரமாட்டிருக்கு. நிறைய இடத்துல ஏமாத்திட்டானுங்க. சென்னை சில்க்ஸ்னு போன முக்காடு கூட புடவை என்ன மாட்டிருக்க வரமாட்டிருக்குன்றாங்க. இந்த அக்கா பாலைவனத்தில் 25 மீட்டருக்கு புடவை விட்டுட்டு எந்த கடன்னு தெரியல. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய புடவை எவன் தயாரிச்சான்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
ஜாக்கெட்டுக்கு துணி வர மாட்டிருக்குன்னு வேற வாங்கி மாட்டுறாங்க. சில பேர் ஓவர் வெயிட் ஆகிட்டாங்கன்னா அவன் சொல்லுவான், மா உனக்கு ஒரு அம்மா சொல்லிச்சான், டெய்லர் எனக்கு ஒரு ஜாக்கெட் தைக்கணும்னு. பக்கத்தில் கூடாரம் தைக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் தைச்சிக்கணும். அல்லேலூயா. இவ்வளோ பெருசு விடுறாங்க. ஆமென். யாக்கோபு சொல்றாரு, என்னை தாண்டி எல்லாம் போக முடியாது ஆண்டவரே, போகாதீங்கன்னு கெஞ்சனாரா கெஞ்சல, போக விட மாட்டேன். இந்த வைராக்கியம் தாங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேணும். நான் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், திருவிருந்தில் பங்கு பெற்றுட்டேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள். நான் எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுங்களா? நீங்கள் எப்படி பண்ணுன்னு தெரியாது. நான் பிதாவை குறித்து அவர் பேரெல்லாம் சொல்லி துதிப்பேன். இது டெய்லி ரொட்டீன். இதுதான் பெருசான ஜெபம் பண்ண. பிதா பேரை சொல்லி 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 துதிப்பேன். ஏக வயிறை, ஏக வஷாலம், ஏக வஷம்மா, ஏகவ ரூவா, ஏகவ ராஃபா, ஏகவ நிசி, ஏகவ சிக்கன், ஏகவ ஹுசேன், ஏகவ மெகாதி, எலோகே, எல்லியோலன், எல்ரோயி, எல்ஷடாய், எல்லா பேரும் சொல்லுவேன். ஆதி மந்தமானவர் ஆண்டவர், அல்பா ஒமேகமானவர், முந்தினவரும் பிந்தினருமான, ஆரம்பம் கடைசிமான, துவக்கரும் முடிக்கிறமானவரே, சர்வ வல்லவரே, சர்வத்துக்கு மேலானவர், சர்வத்துக்கு எஜமான, சர்வ சிருஷ்டிகரே, சர்வ வியாபகரே, அல்லேலூயா. தூயாது தூயவரே, ஆமென். புனிதருக்கு புனிதர், உத்தமருக்கு உத்தமர், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவரே, பிரைஸ் தி லார்ட். பறந்து காக்கும் பட்சி, ஆத்திரமாய் வந்து தப்பு விற்கிறவரே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பயங்கர பராக்கிரமசாலி ஆனவரே, யுத்தங்களை ஓயப்படு. அப்படியே எங்கணும்னா இந்த ஜபத்தை அப்படியே பண்ணுவேன். பிதாவுக்கு அவ்வளோ பேர் இருக்கு. அல்லேலூயா. இத்தனை பேரை சொல்லி 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 ஜெபிப்பேன். அப்போ இயேசுநாதருக்கு வருவோம். இயேசுநாதர் பேரை சொல்லி அவர் ரட்சகர், அவர் அபிஷேகநாதர், ஆமென், அவர் விடுக்கிறவர், எல்லாம் சொல்லுவார். அவருக்கு வந்து அதிசயமான ஆலோசனை, வல்லமையுள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபுவே, எல்லாம் சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். அவருக்குள்ள எல்லா பேரையும் சொல்லி விடுவிக்கிறவர், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்தில், தீமையிலிருந்து, பொல்லாப்பிலிருந்து, நாசமிலிருந்து விடுதலையாக்குகிற தேவனே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, கல்வாரி நாயகரே, கொல்கதா மேட்டின் ஜெயவீரரே, இந்த பேரெல்லாம் சொல்லி துதிப்பேன். அப்புறம் பரிசுத்த ஆவியானுக்கு இருக்கிற பேரெல்லாம் சொல்லி துதிப்பேன். கடைசி சொல்ல, பிதாவுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளும் நீர் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே. இதையெல்லாம் எதுக்கு தெரியுமா நான் சொல்லுவேன்? நான் இந்த பரிசுத்த ஆவியான பிதாவுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? பிதாவின் ஆவியானவரே, பிதாவுக்குள் இருக்கிற ஆவியானவரே, கிறிஸ்துவின் ஆவியானவரே. இப்ப அந்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரு? இப்ப நல்லா பாருங்க, நமக்குள்ள ஆவியானவர் ஃபர்ஸ்ட் யாருக்குள்ள இருக்கிறாரு? பிதாவுக்குள்ள. அடுத்து எங்க இருக்கிறாரு? இயேசு. அடுத்து எங்க இருக்கிறாரு? இந்த விசுவாசத்தை வச்சு தான் நான் ஜெபம் பண்ணும் பொழுது சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும். என்ன மாதிரி ஜெபம் பண்ண? ஆண்டவரே, இப்போ இந்த மகள் இருக்கா, இந்த மகன் இருக்கிறாங்க, இவங்களை குறித்து உமக்கு தெரியும், இயேசுநாதருக்கு தெரியும், உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானுக்கு தெரியும். அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்கு தெரியணும். லூசுத்தனமாக தான் இருக்கும். நான் அப்படி தான் கேட்பேன். பிதாவுக்கு தெரியுது, இயேசுக்கு தெரியுது, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நம்ம மூணு பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னா, உமக்கு அந்த ஆவியானவர் சொன்னா எனக்கு சொல்லித்தான் தீரணும் ஆண்டவரே என்று ஜெபிப்பதினால்தான் சிலருடைய வாழ்க்கையின் காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பிரதனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ, நீங்கள் 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்களா? 12 மணி நேரம் நான் ஜெபம் பண்ண என் மனைவி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கு ரூமுக்குள்ளேயே முட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, எவங்கிட்ட பேசுறது நான் பிரைஸில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்னுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு லூசுத்தனமான நம்பிக்கை, ஒரு குருட்டு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் வைராக்கியமாய் மாறி இருக்கு. இந்த வைராக்கியம் மட்டும் உங்களுக்குள் இருந்தா எங்களை விட வல்லமையான ஊழியர்களாக, தீர்க்க தரிசிகளாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ சொல்லுங்க, இப்போ சொடக்கு போட்டு சொல்லுங்க, நானும் வல்லமையாய் மாற போறேன். சொல்லுங்க, பிதாவின் ஆவியானவரே, கிறிஸ்துவின் ஆவியானவரே, எனக்குள் இருக்கிற ஆவியானவரே. பிதாவுக்கு வெளிப்பாடு உண்டு, கிறிஸ்துவுக்கு வெளிப்பாடு உண்டு. அப்படியான அடிச்சு சொல்லு. அப்படியானால் பக்கத்தில் இருக்க முதுகுல கூட அடிங்க, ஏமாந்தா. அப்படியானா எனக்கும் இந்த வெளிப்பாடு வேண்டும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுன்னு என்று சொல்லி பாருங்க. அல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் படகளை, என் வாழ்க்கையில, என் சரீரத்தில், என் ஊழியத்தில் கர்த்தர் வருவார். நின்று எனக்காக ஜெயம் எடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெயிக்க முடியுமா முடியாதா? சாதிக்க முடியுமா முடியாதா? அற்புதம் செய்ய முடியுமா முடியாதா? ஜெயம் எடுக்க முடியுமா முடியாதா? ஆளுகை செய்ய முடியுமா முடியாதா? நாமெல்லாம் யாருக்கும் கீழே கிடையாது. சபை குட்டியாக இருக்கலாம், பெரியவர் இயேசு உங்களுக்குள் இருக்கிறார்.
ஆமென். 5000 பேரில் இருக்கிற ஆவியானவர் தான் உங்க சபையிலையும் அசைவாடி கொண்டு இருக்கிறார். 10,000 பேர்களுக்கு நடுவில் உலாவுகிற கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களுக்கு மேல உலாவி கொண்டு இருக்கிறார். பட்சபாதம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு சின்ன ஊரு சுரண்டையில் இருந்து ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி உருவாக்குனாரா இல்லையா? உருவாக்குனாரா இல்லையா? நான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வராத காலத்தில் ஊழியம் செய்யும் போது சில மக்கள் பாட்டீங்க, எந்த ஊர் சிஸ்டர்? சொரண்டை பிரதர், சொரண்டை. நாங்களாம் சுரண்டைன்னுவோம், இவங்க என்ன சொல்கிறாங்க? சொரண்டை பிரதர், சொரண்டை. டிஜிஎஸ் ஊர் சொரண்டை. நானும் நம்பிட்டேன். அதே சுரண்டிக்கு வந்தாது தெரியுது, கீழே சுரண்டை மேலே சுரண்டை பங்களா சுரண்டை. அட பாவிகளா, இத்தனை சுரண்டை இருந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு சுரண்டையில் இருந்துக்கிட்டு சொரண்டை பிரதர், சொரண்டை பிரதர், டிஜிஎஸ் ஊர் சொரண்டைன்னு நம்மளை சுரண்டி பார்த்து இருக்கிறார்களே. இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் எந்த ஒரு சொரண்டை. எந்த சொரண்டை? பங்களா சொரண்டையா மேலே சொரண்டையா? ஓ, இந்த ஆளுக்கு விஷயம் தெரியுது போல இருக்கு. நான் போயிட்டு வந்துட்டேன், எல்லா சொரண்டைக்கும் போயிட்டேன். சொரண்டையில் டிஜிஎஸ் வாழ்ந்த வீட்டிலேயே இப்போது இயேசு அழைக்கிற ஜெபம் ஐயருக்கு அங்கே கூட போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன். இனி என்னை எவனை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியா நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள இருக்கா இல்லையா? இப்போ சொல்லு, என்ன ஆசீர்வதிக்காம போக. நல்லா சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து மேலே பார்த்து சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்காம உம்மை போக விட மாட்டேன். இந்த எல்லையை தாண்ட முடியாது ஆண்டவரே. எல்லாம் எங்காலு, இது எல்லாம் எங்களுடையதான எங்களுடைய கோர்ட்டு ஆண்டவரே. அல்லேலூயா. இது எங்களுடைய எல்லை. என்ன ஆசீர்வதிக்காம அவனை ஆசீர்வதிக்க வந்து இருக்கிறேன். கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாமல்ல ஐயா? அப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வந்தா பக்கத்து வீட்டுக்காரம்மா, என்ன அண்ணா ஸ்வீட்டை எனக்கு இல்லையான்னு கேட்டா, அப்படின்னா இப்படி கேட்டீங்க, இந்தாங்க கொடுத்துருவோமா? கொடுத்தா வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியுமா? உனக்கும் அவளுக்கும் என்ன? ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டார். கிச்சன்ல இருந்து திடீர்னு ஆவியானவர் போனார். வந்து பார்த்தா நீ கொடுக்கறதா பார்த்துட்டேன். இது எத்தனை நாளா நடக்குது? கேட்போமா? என்ன பண்ணுவோம்? வந்து தரேன் அப்படி வந்துட்டு பொம்பளை வரும்போதே கேட்டுருச்சு, 2 கொடுத்துருந்தான்னு சொல்லுவோம். அப்பா வாங்கி வருவது எனக்கு. எங்க அப்பா இயேசுனுடைய ஆசீர்வாதம் எனக்கு தான் ஐயா. நெஞ்சில் அடிச்சு சொல்லுங்க, பிளாக் இருந்தால் எல்லாம் ஓடும், கருப்பா இருந்தாலும் ஓடும், அடைப்பா இருந்தாலும் ஓடும். அல்லேலூயா. என் கர்த்தருடைய ஆசீர்வாதம் முதல் பங்கு எனக்கு தான். முதல் மகிமை எனக்கு தான். முதல் கிருபை எனக்கு தான். முதல் உயர்வு எனக்கு தான். முதல் அபிஷேகம் எனக்கு தான். முதல் வல்லமை எனக்கு தான். முதல் மகத்துவம் எனக்கு தான். என்னை தாண்டி போக கூட நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை தட்டி. ஓ ரஷதரதபா. ஆண்டவரே, எத்தனாக இருந்த யாக்கோப்பை உம்மை நகர விடலன்னா விட மாட்டேன் ஆண்டவரே. இப்போ என்ன நினைக்கிறீங்க? பரலோகம் நம்மளை பார்த்து நடுங்கிட்டு இருக்கு. இன்னும் பயங்கரமான ஆளா இருப்பாங்க போல் இருக்கு. எல்லாம் ஒரு மாதிரியா கிளம்பிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகம் நம்மை கண்டு பார்த்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. டைம் வேற ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்த வார்த்தைக்கு போகலாமா? பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரமா படிங்க பார்க்கலாம். ஆகையால் நீ என்னை ஆண்டவர் அங்க யாக்கோபு கிட்ட கெஞ்சினாரு, இங்க யார்கிட்ட கெஞ்சுறாரு? மோசே கிட்ட கெஞ்சுறாரு. நீ என்ன அப்படின்னு அர்த்தம். மோசே சொல்லி பாரு, விட மாட்டேன். இவங்களெல்லாம் அழிச்சிட, இவன் எவனும் சரியில்லை, இது வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, என்னை பல முறை சோதிச்சுட்டாங்க, இவனை சாகடிக்காம விட மாட்டேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடும், உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடும். நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம்? கர்த்தருடைய சித்தம், அடியனுடைய பாக்கியம். ஆண்டவரே, உமக்கு ஆலோசனை கொடுக்க யாரால் கூடும்? நான் வேண்டாம் என்றாலும் நீ கேட்கவா போகிறீர்? நீர் அவனை கொல்ல சித்தமாகி விட்ட, நான் என்ன செய்ய முடியுமா ஆண்டவரே? ஆண்டவர், உண்மை பார்த்து நான் எதுவுமே பேச முடியாது, நான் ஒரு புழு ஆண்டவரே, நான் மண்ணில் படுத்துக்கிறேன், என்னை லைட்டாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்கள் பைபிளை மட்டும் உணர்ந்து படிங்களேன், அது ரொம்ப அழகுங்க.
வசனத்தை மட்டும் நல்ல ஆழமாக பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பிச்சு பிச்சு சாப்பிடலாம் போல இருக்கும், அவ்வளோ அழகு. கர்த்தர் சொல்ல விட்டுடு, உன்ன பெரிய ஜாதியாக்குவேன். இது பலமுறை கர்த்தர் சொல்லிட்டார். அப்போல்லாம் மோசே சொல்லுவார், ஆண்டவரே நீர் ஒரு கொன்னுட்டீர்னா கேள்விப்படுறோம் என்ன சொல்லுவான், அவங்க கடவுள் வாக்கு தந்த பண்ண இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாததுனால வழியில் அழிச்சிட்டாருன்னுவான். உடைய நாமத்தின் மகத்துக்கு என்ன பண்ணுவீருன்னு கேட்குறார். கர்த்தர் திருதிருன்னு முழிக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திருநெல்வேலிக்கு அல்வாவான்ற மாதிரி கர்த்தருக்கே அல்வா கொடுத்துட்டார். இங்க என்ன பண்றாரு, இல்லை ஆண்டு அப்படி இப்படின்றார். மோசேக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டார். மன்னிச்சா மன்னிங்க, மன்னிக்கலைன்னா அது 32 படிக்குமா, 32வது வசனம் நினைக்கிறேன். மன்னித்தருளும், இல்லாவிட்டால் அல்லேலூயா. மன்னிச்சா மன்னிங்க, இல்லைன்னா உம்முடைய புஸ்தகம் என் பேர் என்ன பண்ணுங்க, டீலா நோ டீலான்று. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, கடவுள்கிட்டயே வாக்குவாதம் பண்ணி கடவுளையே அடிப்பணிய வச்ச ஒரு மனுஷன்னா மோசே. மற்றவங்க அது ஜெபம் பண்ணாங்க, இவர் என்ன பண்றாரு, மன்னிச்சா மன்னிங்க, இல்லைன்னா என் பேர் என்ன பண்ணுங்க கிறுக்குங்கன்றார். ஆண்டவரால மோசே பேர் என்ன பண்ண முடியல, கிறுக்க முடியல. ஏன்னா நீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பார்வோன்னு மீறி மீறி பாவம் செய்யும் பொழுது, மக்களை அடிமைப்படுத்தும் பொழுது வண்டு வருது, தவளை வருது, பேணு வருது, அது வருது, இது வருது. உடனே பார்வோன் வந்து தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோ, தப்பு செஞ்ச மன்னிச்சுக்கோ அப்படிங்கும்போது மோசே வருவார், ஆண்டவரே மன்னியும் போது நல்லா படிச்சு பாருங்க, உன் வார்த்தையின் படியே மன்னித்தேன், உன் வார்த்தையின் படியே செய்து. யார் வார்த்தைப்படி? இப்போ கர்த்தருடைய வார்த்தைப்படி மோசே செய்யணுமா, மோசே வார்த்தைப்படி கர்த்தர் செய்யணுமா? யார் செய்யணும்? அவர் சொன்னா நம்ம செய்யணும். ஆனா மோசே கிட்ட அதெல்லாம் பலிக்காது. இவர் சொல்லுவாரு, நான் கோடு போடுறேன் ஆண்டவரேன்னா ஆண்டவர் ரோடே போட்டு வைப்பார். உன் வார்த்தையின்படி, உன் வார்த்தையின்படி, உன் வார்த்தையின்படி. ஏன்னு கேட்டா மோசே ஆண்டவருடைய இருதயத்தை டச் பண்ணிட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்தை தொட்டுட்டார், கர்த்தருக்காக நின்றார். பிரைஸ் தி லார்ட். எங்க ஒரு எகிப்தினை கொன்னுட்டு வந்தாரோ அதே இடத்துக்கு போன்னு சொன்னா போறார், போகிறார். ஆண்டவர் சொன்ன கீழ்ப்படுகிறார், கர்த்தருக்காக வருகிறார். அப்ப கர்த்தர் பார்க்கிறார், யாருடைய வார்த்தை கர்த்தர் கனப்படுத்துவார்னா, ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு நாள் வரும் பொழுது அவர்கள் சொல்லுவதையெல்லாம் கர்த்தர் கேட்க ஆரம்பித்து விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி தாங்க எலியா கூட, அவர் நம்ம யான் வார்த்தையின்படி இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை இல்லை, என்னுடைய வார்த்தையின்படி இல்லாமல் வானத்திலிருந்து மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 17:1 தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. யாருடைய ஜீவனை கொண்டு? நான் சொல்றேன். ஆண்டவர் கேட்டாரா, எலியா இங்க வா 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 வா, இன்னும் வானத்தில் மழை பெய்யாதுன்ற பனி பெய்யாது, எவனை கேட்டு சொன்னவனுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்து? கேட்டாரா? கேட்டாரா? எலியா சொன்னார், கர்த்தர் வானத்தை அடைச்சிட்டார். எப்படி பிரதர் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன சொல்வார்களோ கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் என் வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுப்பார். எப்பொழுது? அவர் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் பொழுது எனக்காக கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார். இப்போ சொல்றாரு, நான் என்னை போக விடுனா, அப்போ மோசே ஆண்டவரை போக விடலை. சில நேரங்களில் ஜனங்களுக்காக, தேசத்திற்காக நாம நிற்கும் பொழுது பாருங்க, நம்முடைய ஜபத்திற்காக கர்த்தர் அற்புதம் செய்வார். நடக்குமா நடக்காதா? அழிவு வரும், பாடு வரும். எசேக்கியா ராஜாவை நீ செத்து போயிடுவ, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து சொன்னாரா? யார் சொன்னது? புதிய ஏற்பாட்டில் வந்தா ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்க தரிசி வார்த்தையின்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி நடக்காம போன ஒரு சம்பவம் உண்டு, எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை. நீ செத்து போட்டு பாதி முற்றம் போறாரு. கர்த்தர் சொல்ற, திரும்பி போ, 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லு. அப்படி சொல்லும்போது, என்ன ஆண்டவரே, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஆண்டவரே, இப்போதான் நான் பண்ணிட்டு வந்தேன், ஏன்னா அசிங்கமாக கேவலமாக பேசுவாங்க. இன்னும் ஏசாயா டபுள் மாறி பேசிக்கிட்டு இருக்கிற, எல்லாம் ஒரு மாதிரி பிரைஸ் தி லார்ட், தமிழ்நாட்டு ஊழியக்காரங்க மாதிரி ப்ராபசி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு கேட்டுருவாங்கன்னு சொன்னாரா?
எசேக்கியாவோட கண்ணீர் ஜெபம் பரலோகத்தை அசைக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 10 நிமிஷத்துக்குள்ள தலைகளா மாறிடுச்சு. அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நம்முடைய ஜெபத்திற்கு பரலோகம் அசையும். நம்முடைய ஜெபத்திற்கு பரலோக பிதா செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம மட்டும், அதாவது பிசாசு பிரசங்கம் பண்ணா நடுங்க மாட்டானா, சாட்சி சொன்னா பயப்பட மாட்டான், பாட்டு பாடினா பயப்பட மாட்டான், மணிக்கணக்கா பைபிள் படிச்சா பயப்பட மாட்டான். ஆனா ஒரு விசுவாசி முழங்கால் மட்டும் போட்டுட்டான்னு வைங்களேன், பிசாசு நடுங்க ஆரம்பித்து விடுவானா. அந்த முழங்கால்களுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நம்முடைய ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. வயசான தாத்தா மோசி, அல்லேலூயா, ஆண்டவரை போக விடாம கட்டி பிடிச்சிருக்கார். என்னை விட்டு விடு, என்னை விட்டு விடுன்னு கர்த்தர் கெஞ்சுகிற அளவுக்கு மாற பண்ணுகிறார். அப்ப இவரு என்ன சொல்லிப்பாரு? விட மாட்டேன், விட மாட்டேன். பாட்டு கூட, மாட்டேன் 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 விடவே மாட்டேன். லைட்டா மண்டை மட்டும் ஆடுது. எனக்கு அவ்வளவுதான் தெரியும். இயேசுவை விட மாட்டேன் ஒரு பாட்டு, ஒரு பழைய பாட்டு, ஒரு கோரஸ். மாட்டேன் 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 விடவே மாட்டேன், இயேசுவை விட மாட்டேன். இப்ப கர்த்தரை விடாம பிடிச்சிட்டாரு பாருங்க. ஆண்டவரால இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க முடியல. ஒத்த மனுஷன் ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிட்டார். ஆண்டவர் கையில பேனா இருக்கு. பால் பாயிண்டா இங்க் பெண்ணாவான்னு தெரியல. அல்லேலூயா. பிளாக் இங்கா ப்ளூ இங்கானு தெரியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நானும் இப்போ ஒரு 10-20 பென்னு பிளாக்ல, ஒரு ரெட் இங்க்ல ஒரு பென் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பைபிள், ரைட்டிங் பைபிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளோ வெறுஸ் 9 கிலோ. ஜனவரி மாதம் எழுத ஆரம்பித்தேன். இப்போதான் ஆதியாகமம் 25வது அதிகாரம் வந்திருக்கிறேன். ஊட்டியில் ஒரு சர்ச்சில் அத்தனை பேருமே எழுதியிருக்கிறாங்க. 2-3 வருஷத்தில் சாதனை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பேர் வருமா? நான் பேர் வரலாம் எழுதலை. நான் கொஞ்சம் அழகாக எழுதுவேன். அப்படியே நிறுத்தி 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 அழகாக 25 அதிகாரம் தான். அதுக்கப்புறம் வெளியூர் போகிறேன், ஊருக்கு போகிறேன், மீட்டிங் போகிறேன், எழுத முடியறதில்லை. பிரைஸ்லாம். வருஷம் ரொம்ப ஆயிடுச்சா, வயசாகிடுச்சா, ஒரு பக்கத்துக்கு மேலே எழுதுனாக்கா எப்படி இடுப்பெல்லாம் வலி பின்னி பெடல் எடுக்குது. பிரைஸ்லாம். இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், உட்காந்து எழுது. ஏன்னா இவ்வளோ நீளத்துக்கு இருக்குது, இவ்வளோ அகலம் இருக்குது. தூக்கி மடி மேலே வச்சா 9 கிலோ. மடி மேலே வைக்க முடியல. இந்த காலை இப்படி வச்சு 4 லைன் எழுதுவேன், இந்த காலை இப்படி வச்சு நிற்பேன், அப்புறம் நின்றுக்கிட்டே குனிஞ்சுக்கிட்டு எழுதுவேன். அல்லேலூயா. நான் முடிவு பண்ண ஒரு 10 வருஷம் ஆக நான் முடிக்கிறதுக்குன்னு. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கையில் ஒரு பென் இருக்கு. அது இங்கு பெண்ணா, பால் பாயிண்டா, கருப்பா, ரெட்டா, ப்ளூவான்னு தெரியல, கிரீன் இங்கான்னு தெரியல. ஒருவேளை ஆண்டவர் கெஸ்டட் ஆஃபீஸர், கிரீன் கூட இருக்கலாம், கிரீன் இங்கா கூட இருக்கலாம். இப்போ மோசே சொல்றாரு, மன்னிச்சா மன்னிங்க, இல்லைன்னா என் பேரை கிறுக்கு. ஆண்டவருக்கு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து கொடுத்து விட்டார். நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் தடுமாறுன அளவுக்கு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் தடுமாறுகிற அளவிற்கு ஜெபம் பண்ணணும். என்ன பண்றதுன்னு தெரியாம ஆண்டவர் நம்மகிட்ட ஐடியா கேட்கணும். இப்போ என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. தூதரெல்லாம் பார்ப்பாங்க, என்ன ஆண்டவரே, இந்த 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 ஒன்றுத்துக்கு ஆகாத இந்த ஆத்மாவுக்காகவா நீ ஊழ புறம்புறீர்? என்ன பண்றது? இருதயத்துக்குள்ளாக வந்து விட்டார்கள், என் இருதயத்தை திருடி விட்டார்கள். அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். எனக்காக என் பிள்ளைகள் நிற்கும் பொழுது என் பிள்ளைகளுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். மிகாவேல் தூதன் படைத்தலைவர், கோபமா இருக்கும், கத்தி ரெடியா வச்சிருப்பார். கத்தி என்ன பண்ணுவாரு? சொல்லும் ஆண்டவரே, மண்டையிலே போடுகிறேன், கொண்டையோடு வெட்டுகிறேன். ஆண்டவர் சார் இல்லை, அதுக்கு ஏற்கனவே முடியல, ஒட்டு முடிதான், விட்டுடு. அல்லேலூயா. பெருசா இருக்கு ஆண்டவரே, அதெல்லாம் சும்மா உருவிப்பார், 6 அடிக்கு மேல தேராது. உன் கத்தியை எதுக்கு வேஸ்ட் பண்ற? வெட்டாத, பிடிச்சி இழு. அல்லேலூயா. அவ்வளோ கோபம் ஒரு மிகாவேலுக்கு. கர்த்தர் என்ன பண்றாரு? பேசாம இருக்கிறாரு, பேசாம இருக்கிறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி சாத்தியம் இது? மோசே ஒரு மனுஷன் நின்றார், திறப்பின் வாசலில் மோசே நின்றார்.
சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மோசே நின்றால் கர்த்தரால் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்மால் செய்யக்கூடியதை கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார். நாம நினைக்கிற நான்லாம் என்ன பிரதர், நான்லாம் என்ன எப்படி இருக்கேன் பிரதர், என்னத்தை சொல்றது பிரதர், காடு வாவாந்து. ஆனா எவனும் போறதில்லை. இந்த வயசானது பாருங்க எப்படி இருக்கீங்கம்மா, காடு வாவாந்து வீடு போந்து, சரி வரும்போது கொஞ்சம் பிரியாணி வாங்கிட்டு வா, அந்த கடையில் தான் பரோட்டா நல்லா இருக்குமா, நீ தான் போகிறது காடு வாவா. இந்த பிரைஸ் எல்லாம் திங்கிறதுல ஒரு குறை இருக்காது. அத்தனை ஆக்டிங் நம்ம ஆளுங்க, அத்தனை ஆக்டிங். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறாருமா, என்ன சொன்னாலும் கேட்குறாரு. எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. என்னை மறவா கிறிஸ்து இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவரே, என்னை மறவாம் கிறிஸ்து இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவரே, நல்லவர் 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 இயேசு நல்லவர் 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 இயேசு நல்லவர் 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 இயேசு நல்லவர் 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 இயேசு. நல்லவருங்க, அன்புள்ளவர். எனக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார், எந்த எல்லைக்கும் போவார். எனக்காக என்ன வேணாலும் கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கு. ஆமென். பாருங்களேன், நம்ம சொன்னா நம்ம புருஷன் கேட்க மாட்டாங்க, மனைவி கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, என்ன சிஸ்டர் உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, அவர் அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பார் சிஸ்டர், இந்த காதலை வாங்கி அந்த காதலை. வாதியார் பாடம் நடத்துறாரு, ஒரு பையன் தூங்கிட்டான். டே சேகர், அந்த புஷ்பராஜை எழுப்புன்றான். இந்த சேகர் சொல்றான், போங்க சார், டெய்லி நீங்க அவனை தூங்க வைப்பீங்க, நான் அவனை டெய்லி எழுப்பிட்டு இருக்கேன். இதே வேலையா போச்சு. நீங்க பாடம் நடத்தி பாடத்தில் அவனை தூங்க வைப்பீங்க, ஏன்னா எழுப்பி அவன் என்ன திட்டான் சார் அப்படின்னு. நீங்களே வந்து எழுப்புங்க சார். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம என்ன சொன்னாலும் செய்கிறார், என்ன சொன்னாலும் செய்கிறார். செபித்து பாருங்கள், செபித்து பாருங்கள், கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து போகலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியும் இருவரும். இது இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, பெத்தேலுக்கு போறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னை கில்கால் மட்டும் போக சொல்றாரு, நீ இங்கே இருன்றார். நான் உம்மை விடுகிறதில்லை என்று உம்முடைய ஜீவனை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னாரு. சரி வான்னு போவார். அங்க போயிட்டு கர்த்தர் என்னை யோர்தான் மட்டும் போக அனுப்புறார், நீ இங்கே இருன்றார். நான் உம்மை விடுகிறதில்லை என்று உம்முடைய ஜீவனை கர்த்தருடைய ஜீவன். அப்படியே டேப் ரெக்கார்டு தேஞ்ச ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்போ நம்ம வேலைக்காரன், இப்போ ஒரு பாஸ்டர் இருக்கிறார், ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறாங்க. விஜய், நான் திருநெல்வேலிக்கும் போயிட்டு வரேன், நீ இங்கே இரு. நான் உம்மை விடுகிறதில்லை என்று உம்முடைய ஜீவனை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உனக்கு? நான் திருநெல்வேலி ஜங்ஷன் வரைக்கும் போனோம், நீ இங்கே இரு. சரி, அங்கே கூட்டி போயிட்டு இங்கே இரு, புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் உம்மை விடுகிறதில்லை என்று உம்முடைய ஜீவனை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். என் ஜீவனை கொண்டு சொல்றேன், உன்னை தொலைச்சே விடணும். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன் கண்டிப்பா. அல்லேலூயா. அவரா சொல்லுவார், நான் வேற மாதிரி காட்டை எடுத்து மாண்டையிலே போட்டுருவேன். சொல்ல சொல்ல நீ திரும்ப திரும்ப என்ன தேஞ்ச ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி ஒன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட உனக்கு எனக்கு சம்பந்தமே
இந்த மனுஷன் விட மாட்டிருக்கிறாருங்க. இங்கே இரு என்றார். உம்மை விடுகிறதில் என்று உம்முடைய ஜீவனை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சரி வா, இங்கே இரு. உம்மை விடுகிறதில் உம்முடைய ஜீவனை கர்த்தருடைய. ஐயோ பெரிய தலைவலி. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு தலைவலியாக இருக்கும். எத்தனை முறை பிரதர் இதோட கூட சொல் மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு. அல்லேலூயா. உங்களுக்கே இப்படி இருக்க எலியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு நடுவில் ஒரு கேங் வருது. வீட்டில் போய் படிங்க, அதெல்லாம் இங்கே படிச்சிடாதீங்க. தீர்க்கதரிசி புத்திரர்கள் அவங்க வருவாங்க. இன்றைக்கு உனக்கு தலைமையாக இருக்க உன்னுடைய எஜமான கர்த்தர் உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. அடுத்த ஊருக்கு போறார். இன்றைக்கு உனக்கு தலைமையாக இருக்க உன்னுடைய எஜமான கர்த்தர் உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், சும்மா இரு. அங்கேயோ உனக்கு தலைமையாக இருக்க உன்னுடைய எஜமான கர்த்தர் இன்றைக்கு உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நீ வாய மூடு. எலியா கூட்டம் சொல்றாரு. அவனுங்க இவரை டென்ஷன் ஆகுறானு. ஆனா எலியா நல்லவர், ஒண்ணுமே பேசல. இவர் என்ன சொல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், வாய மூடு, நீங்கள் சும்மா இருங்கன்றார். அல்லேலூயா. நல்லா ஒண்ணு கவனிங்க. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் தீர்க்கதரிசி புத்திரர்கள் வராங்க. கர்த்தர் எஜமான எடுத்துக்கொள்ளப்படுற. எலியா பரலோகம் போறார் தெரியுது இல்லையா? அடுத்த ஊருக்கு போறாங்க, அந்த ஊருக்காரனும் சொல்றான். அடுத்த ஊருக்கு போறாங்க, அந்த ஊருக்காரனும் சொல்றான். இப்போ எலியா பரலோகம் போவார்ன்ற விஷயம் தீர்க்கதரிசி புத்திரர்கள் 3 ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியுது, எலிசாவுக்கும் தெரியுது. எலிசாவை தவிர எவனுமே பின்னாடி வரல. இப்போ நம்மளே உங்க பாஸ்டர் அப்படியே வானத்துக்கு இப்போது ஏறி போகிறார் அப்படின்னு தகவல் வந்துருச்சுன்னு வைங்களேன். எங்க பாஸ்டர் வானத்துக்கு ஏறி போறாராம். உங்களுக்கு தெரியுமா? விஜய் சொல்லப்பல, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. நீங்க என்ன பண்ணுங்க? என்ன சும்மா இருடா, எவ்வளவு தசம்பாங்க கொடுக்குறேன்னு தெரியுமா? காணிக்க இதுக்கு நடுவில் ஹவுஸ் விசிட்டிங் வந்தால் அதுக்கும் கொடுக்குறோம். காட்டேஜ் ப்ரேயர் நடந்தால் அதுக்கும் கொடுக்குறோம். நாங்கள் எவ்வளோ காணிக்க தரோம்? அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் கம்மி, நான் ஜாஸ்தி. எங்கள் வீட்டில் 2 சம்பளம், 2 பேரும் தசம்பாகம் போடுறோம். எங்களுக்கு தான் ரொம்ப ரைட்ஸ். பேசுமா பேச மாட்டோமா? வருமா வரமாட்டோமா? ஆனால் இவங்க ஒரு ஆள் வரமாட்டிருக்காங்க. எலியா போறாருன்னு தெரிஞ்சு ஒருத்தனும் வரல. கேள்வி மட்டும் கேட்குற, உனக்கு தலைமையாக இருக்க உன்னுடைய எஜமான கர்த்தர் இன்றைக்கு உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நானும் தான் தயவுசெய்து விட்டுருங்கடா. போகிற இடத்துலலாம் இதே கேள்வி கேட்டுங்கிறீங்க. காது ஜவ்வு கிழிஞ்சு போச்சு. தயவுசெய்து கெஞ்சு. அடுத்த ஊர் வரும்போது எனக்கு தலைமையாக இருக்க என்னுடைய எஜமான கர்த்தர் என்னை எடுத்துக்கோ எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா வாயே திறக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம விடுகிறதில்லை விடுகிறதில்லை விடுகிறதில்லைன்னு வரார். விடமாட்டேன்றார். என்ன தெரியுமா? நான் எலியா கைக்கு தண்ணீர் வார்த்தை. என் பேர் என்ன தெரியுமா? அவர் பேர் என்ன? ஆபேல் மெகலோத் ஊரான் ஆகிய சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஆபேல் மெகலோத் ஊரான் ஆகிய சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசா. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா சப்பாத்தின் குமாரன் கூட சொல்லிடும். அல்லேலூயா. பேரு பெத்த பேரு. இவருக்கு என்ன பேரு? பேரு பெத்த பேரு. லைனா பெருசா லென்த்தியா இருக்கு. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஆபேல் மெகலோத் ஊரான் ஆகிய சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசா. ஏய் பயங்கரமா படிச்சிருக்கிறார் போல் இருக்கு. படிப்பு ஓவரா இருக்கும் போல் இருக்கு. ஏய் அது அவங்க அப்பன் பேரு, அவன் ஊரு பேரு. பிரைஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இவரு வெத்து. என்ன பண்ணாரு? எலியா சாப்பிட்டு முடிச்சா ஒரு சின்ன துண்டு கொண்டு வந்துட்டு பக்கத்தில் நின்று கைக்கு தண்ணி ஊற்றி ஐயா தொடச்சிங்கன்னு சொல்றாரு. அவர் தான் யாரு? எலிசா. இவர்கள்லாம் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள். அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. எலிசாவின் அடையாளம் என்ன? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவர். அவர் சொல்றாரு, 12 ஏர் மாட்டை அடிச்சு பீஃப் பிரியாணி பண்ணி அத்தனை பேருக்கு விருந்து வச்சிருக்கிறேன். மரமுட்டல் தான் எல்லாம் செஞ்சிருக்கிறேன். திரும்பி போனால் எனக்கு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன கேட்டிருந்தான்னு வைங்க, நான் போன வருஷம் ஒரு சர்ச்சில் இந்த ஒரு பிரசங்கம் பண்ணி சொன்னேன். எலியா சொல்லிப்பார், எலிசாவே நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேள். கேட்டாரா இல்லையா? நானும் அந்த என்ன பண்ணியிருப்பேன், ஐயா 12 மாடு அடிச்சு கொண்டுட்டேன் ஐயா, எனக்கு ஒரு 10 ஜெர்சி பசு, ஒரு 4-5 காங்கையும் காளை,
நல்ல டெல்லி எருமை ஒரு 5-6 வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு பால் பண்ணை வச்சு, எலிசா பால் பண்ணை இவ்விடம் கட்டியான தயிர் கிடைக்கும், மணல் மணலாய் நெய் கிடைக்கும், சீஸ் கட்டிகள் பாலாடைகள் இங்கு தரமான முறையில் குறைந்த விலையில் நம்பத்தக்க முறையில் கிடைக்கும். இப்படிக்கு எலிசா பால் பண்ணை. எலிசா பால் பண்ணை போட்டிருப்போம், போட்டிருக்க மாட்டோமா? அஃபிலியேட்டட் வித் எலியா. அல்லேலூயா. உம்மை ஏன் விட மாட்டேன்னு சொன்ன தெரியுமா? உடைய வல்லமை 2 மடங்காக எனக்கு வேண்டும். நான் ஒன்றும் லூசு கிடையாது எலியாவே, நான் பைத்தியக்காரன் கிடையாது. 12 ஏற்புட்டி உழுது கொண்டிருக்கும் போது நீர் கூப்பிட்ட உடனே அப்பா அம்மாவுக்கு போய் முத்தம் செஞ்சுட்டு மாட்டை அடித்து பிரியாணி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வெறும் கையா வந்துட்டு நான் போற என்ன வேணும்னு கேட்டா 12 மாட்டுக்கு பதிலாக 24 மாடு கொடுப்பேன்னு கேட்குறேன்னு நினைச்சீங்களா? நான் எலியாவுக்கு பின்னாடி வந்திருக்கிறேன். ஒரு எலியாவை ஆகாப் ராஜாவை நடுங்க வைத்தார் என்றால் 2 மடங்கு அபிஷேகம் எனக்கு இருக்குமேயானால் சகல தேசங்களையும் என்னால் அசைக்க முடியும், கர்த்தரை நிரூபிக்க முடியும். எனவே எனக்கு இரட்டிப்பு வல்லமை வேண்டும். உம்மை போக விட மாட்டேன், போக விட மாட்டேன். சர்ச்சுக்கு எதுக்கு போறீங்க பிரதர் சிஸ்டர்? சர்ச்சுக்கு எதுக்கு போறீங்க? ரொம்ப நாளா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல. பாஸ்டர் இப்பொழுது புதுசா மேட்ரிமணி தொடங்கி இருக்கிறாரா? மேசியா ஜெப ஊழியம் மேட்ரிமணி சிறந்த முறையில் வரன் பார்த்து கொடுக்கப்படும். அல்லேலூயா. டபுள் போல பதில் இலவசம். நான் கூட டபுள் என்று சொன்ன மாதிரி இருந்தது. அல்லேலூயா. பதிவு இலவசம். திருமணத்திற்கு பின் ரொக்கமாகவோ அல்லது ஜிபேவாகவோ அமௌண்ட் கொடுக்கப்படும். அல்லேலூயா அப்படின்னு போட்டிருக்காருங்க. அதுக்கு தான் சர்ச்சுக்கு போகிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக ஒத்த தலைவலி, சர்ச்சுக்கு போங்க, 2 பக்கமும் தலைவலி வரும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை தீரவே மாட்டிருக்கு. எனக்கு பயங்கரமான பல்வலி வலிக்கிறது. ஒரு காம்பி ஃபிளாம் போட்டிங்கன்னா பல்லு வலி சரி. நானே மருந்து சொல்கிறேன். ஒரே நெஞ்சு எரிச்சலாக இருக்குது. ஒரு ரோல்ஸ் டீ போட்டிங்கன்னா நெஞ்சு எரிச்சல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஒரு வாங்கி குடிச்சிங்கன்னா ஒரேடியாக போய் சேர்ந்துடலாம். ரொம்ப ஒன்று நடந்தா நிற்க முடியல, நின்னா நடக்க முடியல, படுத்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா படுக்க முடியல. பிரைஸா, இனி வாழ்ந்து என்ன செய்ய போறீங்க? இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்க. கண்ணீரெல்லாம் துடைப்பார். அங்கே அழுகை கிடையாது. அல்லேலூயா. அங்கே துக்கம் கிடையாது. பரலோக தூதர்கள் வா வா மகளை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர் சொல்றாரு, மாட்டுக்காகவோ மரமுட்டுகளுக்காகவோ நான் உங்க பின்னாடி வரல. உங்களோட வல்லமை எனக்கு 2 மடங்கு வேண்டும், இரட்டிப்பாக வேண்டும். அதனால தான் உம்மை விட மாட்டேன். அதனால தான் உம்மை விட மாட்டேன். அல்லேலூயா. இத்தனை வருஷமா ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க? முகாம்களில் பங்கெடுத்து இருக்கிறீங்களே, எதுக்கு பங்கெடுத்தீங்க? நல்ல அந்நிய பாஷை பேசி, டங்ஸ் நல்லா பேசி, அந்நிய பாஷையில் பாட்டு பாடி, 2 டான்ஸ் போட்டு, உன் நாமமே என் பட்டயம், உன் நாமமே எனது கேடகம் அப்படின்னு பாடிட்டு 2 டான்ஸ் போட்டுட்டு ஜாலியாக வர்றதுக்கா? வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேசம் அசைக்கப்பட வேண்டும். பட்டணம் அசைக்கப்பட வேண்டும். சத்துருவின் கோட்டைகள் அழிக்கப்பட வேண்டும். ஆமென். எலிசா சொல்றாரு, நாகமான் அங்கிருந்து வந்து அங்க ராஜா கிட்ட வந்து, ராஜாவே என் குஷ்டரோகத்தை நீக்குன்னு சொன்னா ராஜா சட்டையை டர்ன்னு கிழிச்சுக்கிட்டார். நான் எங்கிருந்து நீக்கிறதுன்னு அவர் சொல்றாரு, என்கிட்ட அனுப்பு, இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்று அந்த நாகமான் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு என்று அவள் அறிந்து கொள்ளட்டும். உங்கள் சபைக்கு வருகிறவர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு உலாவுகிற என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
உங்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை வருகிற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை தேடி வருகிறவர்கள், எதிராய் பேசுகிறவர்கள், உங்களுக்குள் தேவனுடைய மகிமை உண்டு என்று, உங்கள் ஆலயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை உண்டு என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வல்லமை வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இப்போ நான் சொன்ன தீர்க்கதரிசனம் அப்படியே நடக்குது சிஸ்டர். அல்லேலூயா. பிரைஸ் கர்த்தர் எப்படி பெருமைப்பட்டுக் கொள்வதற்கல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொள்வதற்காக. அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தராவே நாம விட மாட்டேன் எலியாவே, உம்மை நான் விடுகிறதில்லை என்று உம்முடைய ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள், ஆண்டவரே வல்லமை பெறாமல் உம்மை விட மாட்டேன். இந்த 3 வாசலை தாண்டி நீங்க போயிடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுங்க, இப்படி சொடக்கு போட்டு சொல்லணும், எனக்கு வல்லமை மட்டும் கொடுக்காம நீங்க தாண்டிடுவீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் கொன்னுடுவாரா? மோசே கேட்கிறாரு, என் பேரை கிறுக்குங்கன்னு. ஜான் நாக்ஸ் கேட்டாராம், ஸ்காட்லாந்தை ரட்சியும், இல்லை என்றால் நான் சாகுறேன். சாவு அப்படின்னாரா கர்த்தர்? சொன்னாரா? ஜான் நாக்ஸ் மூலமாக ஸ்காட்லாந்து தேசத்தையே கர்த்தர் ரட்சித்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்காக நின்றால் எனக்காக உங்களுக்காக கர்த்தர் நிற்க போகிறார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று யாக்கோபு சொன்னார். கர்த்தருடைய பெயரை இஸ்ரவேலாக ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்னைக்கு அந்த பெயர் நிற்குது, இன்னைக்கு நிற்குது. இந்த ஆண்களுக்கு தெரியும், ஜில்லட் பிளேட் இருக்கு இல்லையா? வாங்கியிருக்கீங்களா? ஷேவ் பண்ண ஜில்லட் பிளேட் இருக்கு. இந்த ஜில்லட்ன்றது எப்படி வந்தது தெரியுமா? ஹிட்லர் யூதர்களை கொல்லுவதற்காக இப்படி ஒரு மிஷின் வச்சிருப்பான். அறிக்கையிடு, உங்கள் தேவனாகிய யெகோவா கடவுள் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா விடுவேன், இல்லைன்னா உள்ள வச்சு ஒரு அடி, அப்படி அடிச்சா கட் ஆயிடும். அதை கண்டுபிடிச்சது ஹிட்லர். ஒரு யூதன் வந்தானா, இப்பொழுது சொல், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உண்மை என்பதற்கு ஒரே வார்த்தையில பதில் சொல் அப்படின்னானா. அந்த யூதன் சொன்னாரா, இஸ்ரேல் அப்படின்னானா. இஸ்ரேல், இஸ்ரேல் என்ற ஒரு வார்த்தை தேசம் உலகத்தை அசைத்து கொண்டிருக்கு. இன்ன வரைக்கும் ஒருத்தனால டச் பண்ண முடியல. காரணம் என்ன தெரியுமா? தொட நரம்பு தொட்டு கூட நொண்டியாய் கூட விடமாட்டேன்னு பிடிக்கும் பொழுது, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாக என்று யாக்கோப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்றார். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்து விட்டார். கர்த்தர் பிராமிஸ் பண்ணிட்டார்னா நடக்குமா நடக்காதா? வாய்க்குமா வாய்க்காதா? செய்ய முடியுமா செய்ய முடியாதா? ஜெயம் எடுக்க முடியுமா முடியாதா? இப்ப சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை விட மாட்டேன். ஆண்டவர் இந்த ஜனங்களை மன்னிக்காமல் உம்மை விட மாட்டேன். எனக்கு வல்லமை தராமல் உம்மை விட மாட்டேன். 2 மடங்கு. எத்தனை மடங்கு? எலியா சொல்ற அரிதான காரியம். என்ன காரியம்? எனக்கே சிங்கிள், இவ்வளோ செஞ்சு என்ன நீ என்ன பண்ணிட்ட? சிங்கிள்னு சொல்லிட்ட, உனக்கு ஒன்றும் கிடையாது போன்னு சொன்னாரா? அரிதான காரியம், நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை கண்டால் பெற்று. பார்த்தாரா? இல்லை, விடாமுயற்சி. கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணீங்க, யோர்தான் நதிக்கரை, யோர்தானில் தான் சுழல் காற்று அடிக்குது. எலியா போறார், நதிக்கரையில் மணல் கரை இடத்துல காற்று அடிச்சா மண்ணு பறக்குமா பறக்காதா? நமக்கு ரோட்டில் போகும்போது சின்ன காற்று அடித்தாலே கண்ணை மூடிக்கிறோம். பைக்கார நேராக வந்து நம்ம மேலே முட்டிடுவோம். ஆட பாவி இப்படி பண்ணிட்டியடானு கண்ணை திறந்து பார்த்தா வாய் ஒரு பக்கம், கை வரைக்கும் போயிட்டுருங்க. அல்லேலூயா. ஒரு 75-80 கிலோ உள்ள எலியாவை அப்படியே தூக்கிட்டு போகுது காற்று. எவ்வளோ காற்று அடிக்கும். இதுக்கு நடுவில் கண்டிஷன் தெரியுமா? நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பார் எலிசா? தூசு வந்து விழும், மண்ணு வந்திருக்கும், கண்ணை இப்படியே பார்த்துக்கிட்டு எலியா போறார் என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் ஆனவர்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரே ஒரு காரணம், வல்லமை வேண்டும். தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், புழுதி பறக்கும், ரெட்டிப்பு வல்லமை கடினமான ஒன்று, அரிதான ஒன்று. ஆனால் எலிசா பெற்றுக்கொண்டாரே. நடந்துச்சா இல்லையா? எலியாவுடைய கடைசி அற்புதம், எலிசாவுடைய முதல் அற்புதம். இந்த நதியை பிளக்கிறாரு. இவர் வந்து கடைசியாக எதில் முடிக்கிறாரோ அங்கிருந்து எலிசா தொடங்க ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் முடித்த இடத்திலிருந்து நாம் தொடங்க போகிறோம். பரிசுத்தவான்கள் முடித்த இடத்திலிருந்து நாம் தொடங்க போகிறோம். வல்லமையோடு கூட மாறப்போகிறோம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெயம் எடுக்க விரும்புகிறீங்க? எல்லாம் பைபிள்லாம் அப்படியே வைங்க பார்க்கலாம். குழந்தை வச்சிருக்கவங்க மட்டும் உட்காருங்களா. அது அவர்கள் தாயாகவும் இருக்கலாம், தாதியாகவும் இருக்கலாம், சிநேகிதியாகவும் இருக்கலாம். யாரோ அவர்கள் மட்டும் உட்கார்ந்து கொள்ளுங்கள். மற்றவங்கெல்லாம் எழுந்திரிங்க. தூங்குற பாப்பாவை அப்படி லைட்டாக படுக்க வச்சுட்டு எழுந்திரி. எழுப்பாத பாவம். முடியாதவர்கள்லாம் அமருங்கம்மா. பலவீனமானவர்கள், கால் வலி, கை வலி, வயசானவங்க, என்னை மாதிரி வாலிபர்கள் மட்டும் எந்திரிக்கலாம். எனக்கு 66 வயசு தான் ஆகுது, சின்ன வயசு தான். அல்லேலூயா. நல்ல காலை உதறுங்க பார்க்கலாம். பிடிக்காதவங்க முன்னாடி இருந்தால் உதச்சிடாதீங்க. இப்படி பண்ணுங்க. கை அப்படி நீட்டுங்க, நல்லா நீட்டுங்க. அப்படியே இருக்காது, மறுத்து போயிடும். அப்புறம் அதுக்கு ஒரு அற்புதத்துக்கு ஜெபம் பண்ண வேண்டியிருக்கும். ஆண்டவரே, இந்த கையை நீளச் செய்யும் ஆண்டவரே. சூமின கையன் ஆலயத்தில் வந்திருந்தான். அல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அப்படியே கண்ணை மூடுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. 3 விட மாட்டேன். 1 தன்னுடைய ஆசீர்வாதம், இன்னொன்று ஜனங்களுடைய ஆசீர்வாதம், 3 கர்த்தரை நிரூபிக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தரை நிரூபிக்க விடமாட்டேன் ஆண்டவரே, விடமாட்டேன். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். மோசே, என்னை விட்டுவிடு, விடமாட்டேன் ஆண்டவரே. நீ மன்னிக்கிற வரைக்கும் விடமாட்டேன். எலியா சொல்றார், கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார், விடமாட்டேன். உம்மை விடுகிறதில் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். வல்லமை பெறாமல் உம்மை விடமாட்டேன். அபிஷேகம் பெறாமல் உம்மை விடமாட்டேன். கிருபை பெறாமல் உம்மை விடமாட்டேன். மகிமை பெறாமல் உம்மை விடமாட்டேன். இரட்டிப்பு வல்லமை வேண்டும் ஆண்டவரே. கரந்தட்டி கூப்பிடுங்க. பகலாவியான உள்ள வரட்டும். நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, பற்பல பாஷை பேசுங்க. இழந்த வரங்கள் கிரியை செய்யட்டும். பலத்திற்கு மேல் பலன், வல்லமைக்கு மேல் வல்லமை, கிருபைக்கு மேல் கிருபை, மகிமைக்கு மேல் இப்ப 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 நல்லா சத்தமாய் சத்தத்தை உயர்த்தி சத்தரகுமனா சந்தரகதன பரகுமனா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. விடமாட்டேன் ஆண்டவரே. இரட்டிப்பு வல்லமை பெறாமல் விடமாட்டேன். பொழுது போவதற்காக ஆலயத்துக்கு வரல. ஒரு வியாதிக்காகவோ, ஒரு அற்புதத்திற்காகவோ, கடனைக்காகவோ, திருமண காரியங்களுக்காகவோ, சரீர பலவீனங்களுக்காகவோ, சமாதானத்துக்காகவோ வரல. கர்த்தரை நிரூபிக்கிற வல்லமை வேண்டும். இரட்டிப்பு வல்லமை வேண்டும். எலியாவின் வல்லமை 2 மடங்கா எலிசாவுக்குள் வந்ததை போல உன்னை விடுகிறதில் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப 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 கரம் தட்டி கரம் தட்டி. அக்கினியும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். எனக்கு நான் சொல்லுவோம். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். வெற்றி எனக்கு தான். இனியும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இனியும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். எலியாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார். எலிசாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அபிஷேகம் எனக்கு நான் சொல்லுவோம்.
கலங்க மாட்டேன் அபிஷேகம் என் தேவர் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்லவர் கரப்பட்டு அபிஷேகத்தோடு என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார். பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பி வழியுதே. பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பி வழியுதே. கலங்க மாட்டேன் நான் கலங்க மாட்டேன். அக்கினி எனக்கு சொல்லுங்க கத்தருடைய அக்கினி கலங்க மாட்டேன். கத்தருடைய அக்கினி கத்தருடைய அக்கினி இப்ப 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 எனக்கு கத்தருடைய அக்கினி இறங்குவதாக. கலங்க மாட்டேன் நான் கலங்க மாட்டேன். அபிஷேகம் எனக்கு கலங்க மாட்டேன் நான் கலங்க மாட்டேன். அதிசயம் எனக்கு கலங்க மாட்டேன் நான் கலங்க மாட்டேன். அக்கினி எனக்கு கலங்க மாட்டேன் நான் கலங்க அக்கினி 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 சொல்ல அக்கினி கலங்க முப்பது பரலோக அக்கினி பரிசுத்த அக்கினி மகிமை அக்கினி இரட்டிப்பு வல்லமை இரட்டிப்பு வல்லமை இரட்டிப்பு வல்லமை இரட்டிப்பு வல்லமை. விடமாட்டேன் 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 வல்லமை பெறாமல் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க உங்களுக்குள்ள வல்லமை அதோட அபிஷேகம் அதோட ஆவியானது அதோட மகிமை உங்களுக்குள்ள நல்ல கையை பற்றி மகிமை 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 அபிஷேக வேலை பற்றி 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 எரிவதாக சுத்தரிக்கிறாக்கினி அச்சிக்கிறாக்கினி பரலகாக்கினி எலியாவினாக்கினி எலிசாவினாக்கினி இப்போ சந்தரமா ஓ நல்ல கர தட்டி 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 தட்டி